அல்லது மெனுஸ்ன்னு சொல்லுவோம். இங்க மெனுஸ் போனீங்கன்னா ஃபைல்ஸ் இருக்கு, ஃபைலுங்கிற மெனு இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நியூ அப்படிங்கிற ஆப்ஷன் கிடைக்கும். இந்த நியூ ஆப்ஷன் ஓபன் பண்ணீங்கன்னா பிளாங்க் ஒர்க் புக்ஸ் இருக்கும். இது ஒண்ணு. ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒர்க் புக்ஸ் நம்ம டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இது பேஸ்ட் ஆன் த ரிசர்ச். அதிகமா என்ன மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத ஆல்ரெடி டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. புதுசா இருக்கிறீங்க வந்து நம்ம இந்த டெம்ப்ளேட் எடுத்து நமக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நிறைய இங்க ஸ்டூடெண்ட் ஷெட்யூல் இருக்கு. கீழே போனீங்கன்னா சீசனல் போட்டோ கேலண்டர் இருக்குது, பர்சனல் மந்த்லி பட்ஜெட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட் இருக்கு. நம்ம ஒரு டெம்ப்ளேட் பார்ப்போம், எப்படி ஓப்பன் பண்றது, இது எப்படி டெம்ப்ளேட் வந்து ஒர்க் புக்கா கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டூடெண்ட் ஷெட்யூல் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிரியேட் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு பட்டன் வரும். அதை கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த ஃபைல் ஓப்பன் ஆயிரும். ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஷெட்யூல்ஸ், கிளாஸ் டைம் டேபிள். இது ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இதை நாம எடுத்துட்டு நமக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிட்டு நாம இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு வே ஆஃப் டூயிங் இட். ஆனா நாம இன்னைக்கு செக்ஷன்ல நம்ம பார்க்க போறதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம ஃப்ரெஷ்ஷா பிளாங்க் டெம்ப்ளேட் எடுத்துட்டு நாம எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஸோ நம்ம மறுபடியும் போறோம். பிளாங்க் டெம்ப்ளேட் எப்படி ஓபன் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ், நியூ, blank template, blank workbook. ஸோ இப்படி கிரியேட் பண்ண புது ஒர்க் புக் இப்படி நமக்கு வந்துடும். இதுல இருந்து நாம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இதே வந்து there are other way of doing the blank workbook. அது இதை க்ளோஸ் பண்ணிடுறேன்னா, க்ளோஸ் பண்ணிட்டு இங்க அடுத்த நியூ வே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீபோர்ட்ல கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு என். ஸோ நியூ ஒர்க் புக் கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு என் பிரஸ் பண்ணீங்கன்னா புது ஒர்க் புக் கிரியேட் ஆயிரும். இப்போ இந்த ஒர்க் புக்கு வந்து நம்ம என்ன டைப் பண்றோம் அப்படின்னா, எக்ஸல் ஒர்க்கிங் செஷன். சரிங்களா? இந்த ஒர்க் புக்கை நம்ம எப்படி சேவ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இங்க போயிட்டு ஃபைல் மெனுவில் போயிட்டு சேவ் ஆஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா அது எங்க சேவ் பண்ணணும் அப்படின்ட்டு கேட்கும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் இங்க போயிட்டு என்னோட டெஸ்க்டாப்ல எக்ஸல் செஷன் அப்படிங்கிற அசஸ்மெண்ட்ங்கிற இடத்துல நான் சேவ் பண்ண போறேன். இது என்ன பண்ண போறேன் அப்படின்னா, டெஸ்ட் 1 அப்படிங்கிற ஒரு நேம்ல நான் சேவ் பண்ண போறேன். இந்த இடத்துல ஃபைல் நேம் அப்படிங்கிற இடத்துல அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அது ஒர்க் புக் நேமா கன்வெர்ட் ஆயிக்கும். ஸோ நம்ம இதை சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். இதை நம்ம இப்போ திரும்ப என்ன பண்ணலாம்னா, அந்த ஃபோல்டர்ல நான் போயிட்டு அந்த ஒர்க் புக்கை திரும்பி நான் ஓபன் பண்றேன். இங்க போயிட்டு இங்க ஓபன் பண்றேன். ஸோ எக்ஸல் ஒர்க்கிங் செக்ஷன் அப்படின்னு வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இதுதான் ஒரு ஒர்க் புக்கை கிரியேட் பண்ணி நம்ம சேவ் பண்றது மெத்தட். இதே ஒர்க் புக்கை நீங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதாவது வந்து மற்றவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, அதனால என்னோட கம்ப்யூட்டர் இருக்க ஒர்க் புக்கை ஒரு ஸ்பெசிபிக் சம் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட இருக்கு, நீங்க எக்ஸல் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, வேற யாரும் யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம். அதை நம்ம இப்போ எப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்றோம். பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் புக். இது டிஃபரன்ஸ்க்காக நான் சும்மா ஜஸ்ட் ஒரு நேம் கொடுத்துருக்கிறேன். இது டிஃபரன்ஸ்க்காக. இப்போ நம்ம அதே மாதிரி போய் ஃபைல்ல போயிட்டு சேவ் ஆஸ் கொடுத்துட்டு இங்க பாத்தீங்கன்னா மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். இதை போய் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். லைக் திஸ் யூ வில் கெட் அ விண்டோ. அந்த விண்டோல கீழே போனீங்கன்னா இந்த சேவ் பட்டனுக்கு பக்கத்துல டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு பக்கத்துலயே சின்னதா ஒரு டிராப் டவுன் பாக்ஸ் இருக்கு. இந்த டிராப் டவுனை ஓபன் பண்ணிட்டு நீங்க ஜெனரல் ஆப்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். இந்த ஜெனரல் ஆப்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும் ஓபன் பண்றதுக்கு. ஸோ ஓபன் பண்றதுக்கு நான் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். நான் என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்டே அப்படிங்கிற பாஸ்வேர்டு கொடுக்குறேன். அடுத்தது வந்து மாடிஃபை பண்றதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். சரிங்களா? அதனால மாடிஃபைக்கு நம்ம ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கணும். மண்டே சேம் பாஸ்வேர்டு தான் ரெண்டுக்கு நான் கொடுக்குறேன். நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம்
அப்படி ரீகன்ஃபர்மேஷன் கேட்கும். இது நார்மலா எல்லா இதுலயும் கேட்கற மாதிரி தான். அதனால அதுக்கும் சேம் பாஸ்வேர்டு கொடுங்க. மண்டே. ஏன்னா ரெண்டு டைம் ரீஎன்டர் கேட்கும். ஏன்னா 2 டைம் நம்ம இனிஷியல் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோம். ஓகே கொடுத்துட்டு இதை நான் என்னங்கிற ஃபைல் நேம்ல இங்க பாத்தீங்கன்னா ஃபைல் நேம் அப்படின்னு இருக்கு. இங்க வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா test2 பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் அப்படிங்கிற இதை கொடுக்குறேன். அது அந்த நேமை கொடுத்து நான் இப்போ எங்க சேவ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப்ல எக்ஸல் ஃபோல்டர்ல நான் சேவ் பண்றேன். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். சரிங்களா? இங்க பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் test1 ஒன்னு சேவ் பண்ணி வச்சிருந்தோம். அதை ஓபன் பண்றோம். அதை ஓபன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எந்த பாஸ்வேர்டுமே கேட்கல, அது ஓபன் ஆயிருச்சு. எக்ஸல் ஒர்க்கிங் செஷன் அப்படிங்கிற டேபோட ஓபன் ஆயிருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா test2 பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் அப்படிங்கிற ஃபைலை வந்து நம்ம ஓபன் பண்ண போறோம். இதை ஓபன் பண்ணோடனே பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேக்குது. இப்போ பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் இதை போய் சேஞ்சஸ் எடிட் எது வேணாலும் பண்ண முடியும். இப்போ நான் இங்க பாஸ்வேர்டு சேம் பாஸ்வேர்டு மண்டே அப்படிங்கிறது கொடுக்குறேன். பாத்தீங்களா பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் ஃபைல் ஓபன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நாம நம்மளுடைய ஒர்க் புக்கை வந்து ஏதாவது கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் இருந்தா நாம மத்தவங்க இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இது வரைக்கும் எல்லாத்தையும் கிளியரா இருக்குதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே. ஸோ மௌனம் சம்மதம். சரிங்க, நான் இப்படியே கன்டினியூ பண்றேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல்ல இங்க கீழே ஒரு ஒர்க் புக் இப்படி ஓபன் பண்ணிட்டோம். பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் ஒர்க் புக். இப்போ இங்க கீழே பாத்தீங்கன்னா ஷீட் 1. இது பாத்தீங்கன்னா டிஃபால்ட் நேம் எக்ஸல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இந்த நேம் இதுக்கு பேரு ஷீட், இதுக்கு ஒரு பேர் இருக்கு. ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா எக்ஸல்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் எ புக். ஒன்னு ஒர்க் புக், நம்ம எப்படி நம்ம ஒரு புக்ல ஒரு பேப்பர் சீட்ஸ் இருக்கோ அதே மாதிரி இது சீட் வைஸ் அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இந்த சீட் இதை வந்து நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். இதை நம்ம வேணா போய் ரீநேம் பண்ணிக்கலாம். எப்படி ரீநேம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல போய் நம்ம மவுஸை வச்சுட்டு ரைட் கிளிக், மவுஸ்ல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதுல போனீங்கன்னா ரீநேம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க கொடுத்துக்கலாம். ஒர்க்கிங் ஃபைல், ஒர்க்கிங் அப்படின்னு கொடுக்குறேன், ஒர்க்கிங்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அது இந்த இடத்துல கொடுத்து ஜஸ்ட் யூனிட் கிளிக் சம்வேர், இங்க எங்க கிளிக் பண்ணீங்கனாலும் அது அப்படியே இதாயிரும். இது ஒரு மெத்தட். இன்னும் ஒரு மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணீங்கனாலும் அது எனேபிள் மோடுக்கு வந்துடும். நாம வந்து வேற நேம் கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம்? ஃபைல் அப்படின்னு கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ தேர் ஆர் 2 ஆப்ஷன்ஸ். எதர் இந்த இடத்துல பாயிண்டரை வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணலாம் அல்லது டபுள் கிளிக் பண்ணலாம். ஸோ எது பண்ணினாலும் நீங்க வந்து ஆப்ஷன் பண்ண முடியும். இது அடுத்து இப்போ புதுசா ஒரு சீட்டு கிரியேட் பண்ணணும். எப்படி கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிளஸ் சிம்பிள் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஃபைலுக்கு அடுத்ததா ஒரு ஷீட் கிரியேட் ஆகும், நியூ ஷீட் கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஷீட்டை கிரியேட் பண்ணிட்டு நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷீட் கிரியேட் பண்றதுக்கு இந்த இடத்துல வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இன்சர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ஒர்க் ஷீட் அப்படின்னு ஆப்ஷன் கேட்கும். ஒர்க் ஷீட் கொடுத்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது லெஃப்டா கிரியேட் ஆயிருக்குது. ஷீட் 1 இங்க இருக்கு, நாம இங்க வச்சுட்டு பண்ணதுனால லெஃப்ட் சைடு இங்க கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நீங்க வந்து ரைட் சைடு, இந்த ஷீட்டுக்கு ரைட் சைடு வேணா இந்த பிளஸ் சிம்பிளை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு வேணா அதர் ஆப்ஷன் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒண்ணு பாத்தீங்கன்னா இங்க வச்சுட்டு இந்த சீட்டை செலக்ட் பண்ணி வச்சுட்டு தேர்ட் ஆப்ஷன் என்ன பாத்தீங்கன்னா இந்த சீட் வச்சுட்டு ஷிஃப்ட் F11 ஷிஃப்ட் அமுக்கிட்டு F11 அமுக்கிட்டீங்கன்னா உங்க எந்த சீட்டை செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த சீட்டுக்கு லெஃப்ட் சைட்ல நியூ ஷீட் கிரியேட் பண்ணலாம்.
ஸோ தேர் ஆர் 3 ஆப்ஷன்ஸ். நான் முதலே உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே விஷயத்த எக்ஸல்ல வேரியஸ் மெத்தட்ஸ்ல பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து பார்க்க போறது அடுத்து இந்த ஃபைல். இப்ப நிறைய ஃபைல்ஸ் இருக்கு. இது ஏதாவது டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அல்லது இந்த ஃபைல் வந்து பை மிஸ்டேக் இங்க கிரியேட் ஆயிடுச்சு, பட் இது வந்து ஃபோர்த்தா நமக்கு வந்து ஷீட் 3க்கு அப்புறம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல போய் பாயிண்டர் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு மூவ் ஆர் காப்பி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. மூவ் ஆர் காப்பியில கொடுத்துட்டு இங்க ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இங்க வந்து ஷீட் 1 ஷீட் 2 ஃபைல் எதுக்கு அப்புறம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கறது வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஷீட் 3 செலக்ட் பண்றேன். இதை செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, இங்க கிரியேட் காப்பின்னு இருக்குது, அதை நான் டிக் பண்ணல. சரிங்களா? இது அன்செக்கா இருக்கு. அன்செக்கா இருந்தது அப்படின்னா ஓகே கொடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஷீட் 2க்கு முன்னாடி இந்த ஃபைல் மூவ் ஆயிடுச்சு, இந்த ஷீட் மூவ் ஆயிடுச்சு. இதுவே நம்ம இதே ஃபைலை வச்சுட்டு மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி மூவ் ஆர் காப்பி கொடுத்து இங்க கிரியேட் அ காப்பி அப்படிங்கிற செக் பாக்ஸ் வந்து நம்ம டிக் பண்றோம். டிக் பண்ணா என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இதை டிக் பண்ணிட்டு இதை வந்து ஷீட் 1க்கு முன்னாடி கிரியேட் பண்ண சொல்லி கொடுக்கும். அப்ப கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ஷீட்டினுடைய காப்பி இங்க வந்துடும். பாருங்க, இங்க ஃபைல்ல அதுல இருக்கிற டேட்டா தான் இருக்குது. பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் ஒர்க் புக் அப்படின்ட்டு ஃபைல் 2ல போனீங்கன்னா அதுல இருக்கிற டேட்டா தான் இருக்கும். ஸோ எப்போவாவது நீங்க வந்து ரிப்பீட்டடா ஷீட் 1ல இருக்கிறத ஷீட் 2ல உங்களுக்கு அதே கண்டென்ட் வேணும் அப்படின்னா நீங்க வந்து காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது, நீங்க யாருக்காவது ஒரு ஃபைல் அனுப்புறீங்க, ஒரு ஸ்பெசிபிக் சீட்ஸ் இது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைல் 2 அப்படிங்கறத வந்து பார்க்க கூடாது, ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஹைட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இதுல போய் வச்சுட்டு அது சேம் அந்த ஃபைல் அப் 2 அப்படிங்கிற இடத்துல பாயிண்டர் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஹைட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஹைட் பண்ணியாச்சு. அது கிளிக் பண்ணீங்கன்னா ஃபைல் 2 அப்படிங்கிறது ஹைட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ நம்ம ஹைட் பண்ணோம், அன்ஹைட் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். இந்த ஷீட்ல எதை வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணலாம். எதை வேணாலும் செலக்ட் பண்ணிட்டு அன்ஹைட் பண்ணும்போது இதைத்தான் செலக்ட் பண்ணணுங்கிறதுல எதை வேணாலும் செலக்ட் பண்ணிட்டு சேம் அங்க பாயிண்டர் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா அன்ஹைட். அன்ஹைட் பண்ணும்போது எந்த ஷீட் அப்படின்னு கேட்கும். அப்போ அந்த ஷீட்டை செலக்ட் பண்ணீங்கன்னா ஓகே கொடுத்தீங்கன்னா அன்ஹைட் ஆயிடும். ஆனா நம்ம எங்க தான் நம்மளுடைய பாயிண்ட் இருந்தாலும் அந்த ஷீட் முதல்ல எந்த இடத்துல இருந்ததோ அந்த இடத்துல மட்டும்தான் ஓப்பன் ஆகும். சேம் பிளேஸ் இட் வில் கம் பேக். அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஷீட் இருக்குங்க இல்லைங்களா, இத கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுக்கு நம்ம ஒவ்வொரு ஷீட்டுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துக்கலாம். ஸோ நிறைய ஷீட்ஸ் இருக்கு, நம்ம எப்படியாவது டிஃபரன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கலர் போய் கொடுக்க முடியும். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஃபைல் 1 அப்படின்னு இருக்கிறத நான் கலர் சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ ஃபைல்ல வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி இங்க டேப் கலர் அப்படின்னு இருக்கு, இங்க போயிட்டு நீங்க எது வேணாலும் செலக்ட் பண்ணி இங்க அவைலபிள் கலர்ஸ்ல நீங்க எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த இடத்துல நான் ரெட் செலக்ட் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து ரெட் கலர்ல ஆயிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு டேப்புக்கும் நம்ம ஒவ்வொரு கலர் கொடுக்க முடியும். இப்போ நம்ம வந்து இதுல டேட்டாஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய டேட்டாஸ் இருக்கு. ஒரு சின்ன நம்பர் ஒரு நேம் லிஸ்ட் இருக்குன்னு வச்சுங்க, பாலா, மோகன், சாந்தி எக்ஸெட்ரா. இந்த மாதிரி டேட்டாஸ் இருக்கு. இதை வந்து யாரும் இந்த ஃபைல் நம்ம யாருக்காவது அனுப்பணும். ஆனா இந்த ஃபைல் 2ல இருக்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்கிங்ஸ் கொடுத்துடலாம். ஸோ இந்த ஒர்க்கிங்ஸுங்கிற டேபை யாரும் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது, எது மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இதை மட்டும் நம்ம வந்து மற்ற இதுக்கெல்லாம் எடிட் ஆக்சஸ் கொடுத்துட்டு இந்த ஒரு ஷீட்டை மட்டும் நம்மளால ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஒர்க்கிங்ஸ் அப்படிங்கிறதுல போயிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ப்ரொடெக்ட் ஒர்க் ஷீட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கு. இந்த இடத்துல இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அலோ ஆல் யூசர்ஸ் ஆஃப் திஸ் ஒர்க்
ஒர்க் ஷீட் 2. இப்போ இதுல என்னென்ன பெர்மிஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்றதுங்க. அதாவது வந்து கண்டென்ட் மட்டும் மாத்தாம இருக்கிறதுக்கு இன்சர்ட் ரோ பெர்மிஷன் கொடுக்கலாம், அல்லது வேற எதுக்கா பெர்மிஷன், செலக்டட் பெர்மிஷன் மட்டும் கொடுத்து நம்மளால ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதே சமயம் எந்த விதமான சேஞ்சஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறேன். சரிங்களா? பாஸ்வேர்டு இஸ் கால்டு டெஸ்ட். ஓகே, டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம இந்த டேப் போயிட்டு இங்க வருவோம். இதுல போயிட்டு நான் டைப் பண்ண ட்ரை பண்றேன். பாத்தீங்களா? நான் டைப் பண்ண ட்ரை பண்ணங்காட்டி ஒரு மெசேஜ் பாக்ஸ் வருது. என்ன சொல்லுது? The cells or chart you are trying to protect is unprotected. You might be requested to enter the password. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஷீட்ஸ் ஒரு டேப் மட்டும் நம்மளால ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ யாருக்கு இந்த ஃபைல் அனுப்பிச்சாலும் அதை அவை மிஸ்யூஸ் பண்ணாத மாதிரி அதில் எதுவும் என்டர் பண்ண முடியாம, டெலீட் பண்ண முடியாம எல்லா வகையிலையும் நம்மளால ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதே சமயம் லிமிடெட் அக்சஸ் கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு பர்டிகுலர் ஆப்ஷனுக்கு மட்டும் கொடுத்து அதை மட்டும் அவிய பண்ற மாதிரி வேற எதையும் சேஞ்ச் பண்ண முடியாத மாதிரியும் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இது ஒரு ஆப்ஷன்ஸ். ஓகே, கிரேட். இப்போ இதனால இப்போ நம்ம லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸா நம்ம பார்த்தது என்னன்னா, ஒரு ஒர்க் புக் எப்படி கிரியேட் பண்ணலாம், அதை எப்படி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணலாம், நியூ ஒர்க் புக் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நியூ ஷீட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம், அதை எப்படி ஹைட் பண்ணலாம், அன்ஹைட் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டேப்ஸ்க்கு நம்ம எப்படி கொடுக்கலாம், பிளஸ் நம்ம எப்படி அந்த ஷீட்டை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பார்த்தோம். கடைசியா நீங்க ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் இது ஒரு ஸ்பெசிபிக் வேண்டியது இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க, ஷீட் 1 தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதை நம்மளால டெலீட் பண்ண முடியும். இந்த ஷீட் 1 எடுத்து வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி டெலீட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஷீட் மட்டும் டெலீட் ஆயிடும். சரிங்களா? குட். ஓ, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் காலம்ஸ், ரோஸ், செல்ஸ் அப்படின்லாம். இப்போ நாம ஒரு காலம் வந்து புதுசா இன்சர்ட் பண்றோம்னா எப்படி பண்ண போறோம், ரோஸ் அதே மாதிரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ண போறோம், ஒரு ரோஸ் டெலீட் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ வித் திஸ் நான் இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் ஆல்ரெடி எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைல்ஸ் உங்களுக்கு வச்சிருக்கிறேன். ஸோ இந்த ஒர்க் புக்கை இந்த செக்ஷன் முடிஞ்சோடனே நான் உங்களுக்கு அனுப்பிச்சுட போறேன். இதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷார்ட்கட் கீஸ், நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற ஷார்ட்கட் கீஸ் ஃபர்ஸ்ட் டேப்ல போனீங்கன்னா எல்லா ஷார்ட்கட் கீஸும் இங்க இருக்கு. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல ஒவ்வொரு செக்ஷனா பார்க்கும்போது அதனுடைய ஷார்ட்கட் கீஸ் அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு, இப்போ கண்ட்ரோல் என் எப்படி நம்ம ஒர்க் புக் ஓபன் பண்ணும்போது பார்த்தோமோ அதே மாதிரி இந்த செக்ஷன் ஃபுல்லா நீங்க பார்க்கலாம். இப்போ காலம்ஸ், இப்போ இந்த மாதிரி ஒரு டேட்டா என்கிட்ட இருக்கு. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்டூடெண்டோடைய மார்க் லிஸ்ட், ரெஜிஸ்டர் நம்பர், நேம், ஜெண்டர், செமஸ்டர் வைஸ் அண்ட் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் இருக்கு. இப்போ நான் ஒரு அடிஷனல் காலம் இன்சர்ட் பண்ணணும், இந்த இடத்துல இன்டர்னல் மார்க்ஸ் நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் புது காலம் இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த புது காலம் நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க போயிட்டு நம்ம இப்போ டோட்டல் ஸ்கோருக்கும் சோசியல் ஸ்டடீஸ்க்கு இடையில இன்டர்னல் மார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு காலம் கிரியேட் பண்ண போறோம். அது பண்ணும்போது அது எப்படி பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த டாப் இருக்கு பாத்தீங்களா, அங்க போயிட்டு நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா என்டையர் காலம் செலக்ட் ஆயிரும். இந்த காலம் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா டயலாக்ஸ் பாக்ஸ்ல இன்சர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ண காலமுக்கு லெஃப்ட் சைடு நியூ காலம் வரும். இந்த காலம் நம்ம என்ன கொடுக்குறோம், இன்டர்னல் அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு நாம டேட்டா என்ட்ரி பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன், காலம் எப்படி கிரியேட் பண்றது. இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலம் கிரியேட் பண்றதுக்கு
இதை டெலீட் பண்ணிடுறேன். மறுபடியும் நான் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அதே ஜே ஜே இந்த இடத்துல நீங்க எதர் காலம் எப்படி செலக்ட் பண்ணலாம்னா ஜேல வச்சுட்டு செலக்ட் பண்ணலாம், அல்லது இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு கண்ட்ரோல் அமைக்கிட்டு ஸ்பேஸ் பார், கீபோர்ட்ல ஸ்பேஸ் பார் அமைக்கிங்கன்னா என்டையர் காலம் செலக்ட் ஆயிரும். இது ஷார்ட்கட் கீ. இதை யூஸ் பண்ணிட்டு நீங்க ரைட் சைடு அதே சேம் வே ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன். அடுத்து பாத்தீங்கன்னா நாம டக்கு இப்போ இங்க இங்க பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பர்ல 1 to 18 இருக்கு. ஆனா இடையில பாத்தீங்கன்னா 1007க்கு அப்புறம் 1009 1008 வந்து மிஸ் ஆயிருச்சு. ஸோ இந்த மார்க் நம்ம இங்க இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நாம வந்து ரோ வந்து புதுசா இன்சர்ட் பண்ணி அங்க மார்க்ஸ் கொடுக்க முடியும். அந்த ரெஜிஸ்டர் நம்பர்னுடைய அந்த ஸ்டூடெண்ட்டுடைய மார்க் வந்து நம்ம இடையில இன்சர்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி நம்ம இப்போ பார்க்கலாங்க. ஸோ நம்ம எப்படி என்டையர் காலம் செலக்ட் பண்ணோம் அதே மாதிரி இங்க போய் வச்சு என்டையர் காலம் நம்ம செலக்ட் பண்ணுவோம். சரிங்களா? செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து ஒரு ரோ இப்படி கிரியேட் பண்ணிக்கலாம், நியூ ரோ. இங்க அதுக்கப்புறம் நம்ம 1008 அப்படின்னு நம்ம பண்ணிக்கலாங்க. இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க அந்த ரோல எந்த செல்லுல வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். கர்சர் வச்சுட்டு ஷிஃப்ட் யூஸ் பண்ணி ஸ்பேஸ் பார் செலக்ட் பண்ணீங்கன்னா கீபோர்ட்ல என்டையர் காலம் செலக்ட் ஆயிடும். என்டையர் காலம் செலக்ட் பண்ணிட்டு இங்க போய் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இன்சர்ட். ஆனா இங்க ஒரு சின்ன பிரச்சனை நடந்துருச்சுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இங்கேயும் டேட்டா இருக்கு, இங்கேயும் டேட்டா இருக்கு. ஆனா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா மார்க்ஸ் இன்க்ளூட் பண்றதுக்கு இங்க இருந்து இங்க வரைக்கும் மட்டும் நமக்கு இன்சர்ட் பண்ணா போதும். ஆனா நம்ம ரோஸ் செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா என்டையர் செலக்ட் ஆகுது. ஸோ இங்க இருக்கிற டேட்டா வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு இங்க இருந்து இது வரைக்கும் மட்டும் நாம செலக்ட் பண்ணி பண்ண முடியும். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வச்சுட்டு உங்களுடைய கர்சரை இங்க வச்சுட்டு ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிட்டு இங்க வச்சுட்டு ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிட்டு ரைட் ஏரோ கீ இங்க கீபோர்ட்ல பண்ணீங்கன்னா இப்படி அடுத்தடுத்து ஷிஃப்ட் வித் ரைட் ஏரோ கீ பண்ணீங்கன்னா இப்படி அடுத்தடுத்து பாக்ஸ் செல்ஸ் செலக்ட் ஆகிட்டே வரும். நமக்கு எது வரைக்கும் தேவையோ அது வரைக்கும். இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒன்லி மார்க்ஸ் மட்டும் தான் என்ன போறோம். ஸோ இந்த ஒரு டேபிள் ஃபர்ஸ்ட் டேபிளுக்குள்ள மட்டும் இருந்தா போதும். ஸோ இப்படி செலக்ட் பண்ணிட்டு ரைட் ஏரோ கீ எந்த இடத்துல வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஓட வச்சுட்டு இன்சர்ட் ஒரு டயலாக் பாக்ஸ் வரும், அங்க போய் இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா எக்ஸல் நம்மகிட்ட கேட்கும். என்ன கேட்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் செல்ஸ் டவுன் ஆர் என்டையர் ரோ அப்படின்னு கேட்கும். என்டையர் ரோ அப்படி கொடுத்தீங்க என்ன ஆகும்னா அது ஃபுல் ரோஸையும் மறுபடியும் பண்ணி விட்டுரும். அதனால நம்ம என்டையர் ரோ பண்ண போறதுல இப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணி செல்ஸ் டவுன் அப்படி கொடுக்க போறோம். ஷிஃப்ட் செல்ஸ் டவுன் அது கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பெசிபிக் நம்ம செலக்ட் பண்ண ஏரியாக்கு கீழே மட்டும் அந்த ஒரு ஏரியாவுக்கு மட்டும் தான் புதுசா ஒரு ரோ கிரியேட் ஆகும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா இங்க எது அஃபெக்ட் ஆகல. இது ஒரு ஆப்ஷன். இது வந்து நீங்க நாட் ஓன்லி இந்த என்டையர் ஏரியா ஈவன் ஒரு செல்லுக்கு கூட இப்படி வச்சுட்டு நீங்க இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா என்டையர் செல்ஸ் டவுன் அப்படி பண்ணும்போது அந்த ஒரு செல் மட்டும் பாத்தீங்கன்னா கீழே போயிருக்கு. ஸோ அங்க மட்டும் புதுசா ஒரு செல்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. இந்த ஆப்ஷன் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ அன்டூ பண்றோம். ஸோ சேம் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா காலமுக்கு அப்ளிகபிள். காலமுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதர் என்டர் டோட்டல் காலம் கிரியேட் பண்ணலாம், அல்லது இங்க வச்சுட்டு ஷிஃப்ட் டவுன் ஏரோ பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்படி கொஞ்சம் செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா சாரி ஃபுல்லா செலக்ட் ஆயிடுச்சு. செலக்ட் பண்ணிட்டு ரைட் இன்சர்ட் கொடுத்தோம் அப்படின்னா கேட்கும் செல்ஸ் ஷிஃப்ட் செல்ஸ் டு த ரைட். ஸோ காலம் பண்ணும்போது நம்ம எப்பவுமே ஷிஃப்ட் செல்ஸ் டு த ரைட் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பெசிபிக் ஸ்பேஸ் மட்டும் பாத்தீங்கன்னா புதுசா காலம் டேட்டா இன்க்ளூட் பண்றதுக்கு செல்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நம்ம பண்ணின ஒரு விஷயத்த பை மிஸ்டேக் பாத்தீங்கன்னா நான் இப்படி போயிட்டு இங்க ஃபுல்லா செலக்ட் பண்ணாம இதை மட்டும் பை மிஸ்டேக் செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணிட்டேன்.
ஸோ இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தெரியுது ஐ டிட் அ மிஸ்டேக். இது அன்டூ பண்ணலாம். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கீபோர்டில் கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் ஆக்ஷன் வந்து அன்டூ ஆயிரும். அல்லது இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு, இந்த இடத்துல போனீங்கன்னா மறுபடியும் நான் டேட்டா கொண்டு வந்துட்டேன், ரீடு. இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு, இங்க போயிட்டு இங்க கிளிக் பண்ணீங்கன்னா அன்டூ அப்படின்னு வரும். ஸோ இது அன்டூ பண்ணிக்கலாம். நீங்க ரீடூ பண்ணோம்னா அதுக்கு பக்கத்துலயே ஒரு ஏரோ மார்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம லாஸ்டா பண்ண ஆக்ஷன் ரீடூ. So far, any doubts or it's good? There are few doubts I collected from the participants. May I give it to you now? Yeah, fine. Yeah. Okay. 2007 Excel okay வா, அதுல work பண்ண முடியுமான்னு ஒரு சிலர் கேக்குறாங்க. And then work பண்ண முடியும். There are some limitations. என்ன மாதிரியான limitations அப்படின்னு பாத்தீங்கன்னா, so let me go to the intro tab, basic info tab. ஸோ நான் இப்போ ஒர்க் பண்றது வந்து 2000 ஆஃபீஸ் 365 எக்ஸல் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறேன். இதனுடைய நம்பர் ஆஃப் காலம்ஸ் பாத்தீங்கன்னா 10 lakhs காலம்ஸ் இருக்கு. 2007 யூஸ் பண்ணும்போது இதனுடைய நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 10 lakhs இருக்கு. இதனுடைய ரோஸ் வந்து கம்மியா இருக்கும். அதே மாதிரி காலம்ஸ் பாத்தீங்கன்னா 16,384 காலம்ஸ் மேக்ஸிமம் நம்ம கிரியேட் பண்ண முடியும். அதனுடைய இது லிமிடேஷன்ஸ் இருக்கும். அதை தவிர மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாம பண்ண எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸும் எல்லா இதுலயும் இருக்கு. ஸோ 2010 and above இட்ஸ் மச் பெட்டர். நெக்ஸ்ட் அந்த பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் இன்னொரு வாட்டி நீங்க சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும், அது கேக்குறாங்க. அப்புறம் பாஸ்வேர்ட் மறந்துட்டா என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க, அது ரெண்டுத்துக்கும் சொல்லிடுங்க ப்ளீஸ். Then you can go to the next. கண்டிப்பா மறக்க கூடாது. So you cannot do anything. So be careful when you are doing password protected. Only if there is a need. கண்டிப்பா எசென்ஷியலா இருந்தா மட்டும் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனா இருந்தா மட்டும் யூஸ் பண்ணுங்க. தேவையில்லாம பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணி வம்புல மாட்டிக்காதீங்க. ஸோ இருக்கு, there are people who really hack it, but it's a paid service. பட் நார்மலா எக்ஸல் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி இல்ல, நாம பண்ணிக்கிற மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி இல்ல. ஓகே, தேங்க் யூ. அந்த பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் அந்த ஃபங்க்ஷனை மட்டும் இன்னொரு வாட்டி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவீங்களா? Because I'm sorry, this is a warm up session kind of. எல்லாரும் டக்குன்னு உள்ள வர முடியலன்னு நினைக்கிறேன். and then போக ஃபாலோ பண்ணிப்பாங்க. சோ அந்த பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் மட்டும் இன்னொரு வாட்டி சொல்லிடுங்க. கண்டிப்பா. சோ பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன்ல ரெண்டு இருந்தது, ஒன்னு ஷீட், இன்னொன்னு வந்து ஒர்க் புக். both unit. குட். நாம இப்போ ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேங்க, நியூ ஃபைல். நம்ம எப்படி சொல்லியிருக்கிறோம், ரெண்டு விதமா கிரியேட் பண்ணலாம். நம்ம கண்ட்ரோல் N யூஸ் பண்ணி இப்போ கிரியேட் பண்றோம் ஒர்க் புக். நியூ ஒர்க் புக் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஒர்க் புக்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஆக்சுவல் ஒர்க் ஷாப் டே 1 அப்படின்னு. இது எதுக்காக நான் டைப் பண்றேன்னா, உங்களுக்கு தெரியும்னு நான் எந்த ஃபைல் ஓபன் பண்றேன், ரைட் ஃபைல் தான் ஓபன் பண்றோமா அப்படிங்கறதுக்காக இந்த நேம். மற்றபடிக்கு இதுக்கும் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இது ஜஸ்ட் அ நேம். ஸோ நான் ஓபன் பண்ணும்போது கரெக்டான ஃபைல் உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கான்னு தெரியணும் இல்லையா, அதுக்காக. ஸோ அதை பண்ணிட்டு இப்போ ஃபைல்ல போயிட்டு இங்க மெனுல போனீங்கன்னா ஃபைல்ஸ் இருக்கு, ஃபைல்ல போயிட்டு சேவ் ஆஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த சேவ் ஆஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ஒரு டயலாக் பாக்ஸ் இங்க ஓபன் ஆகும், எங்க சேவ் பண்ணணும் அப்படிங்கிற இந்த டயலாக் பாக்ஸ். அதுக்கு கீழே போனீங்கன்னா குட்டியா ஒரு ப்ளூ கலர்ல மோர் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கு. இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். அந்த டயலாக் பாக்ஸ்ல கீழே பாட்டம்ல சேவுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா டூல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த டூல்ஸ்ல போயிட்டு இந்த டிராப் டவுன் கிளிக் பண்ணீங்கன்னா மேப், நெட்வொர்க், டிரைவ், வெப் ஆப்ஷன்ஸ், ஜெனரல் ஆப்ஷன்ஸ் அண்ட் கம்ப்ரஸ் பிக்சர் இருக்கு. நமக்கு இப்போதைக்கு தேவை ஜெனரல் ஆப்ஷன்ஸ். இந்த ஜெனரல் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னாவே இந்த பாஸ்வேர்ட் டயலாக் பாக்ஸ் வந்துடும். இங்க நம்ம பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். இங்க பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்.
நீங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம். 1 2 3 அப்படின்னு கொடுக்குறேன். 1 2 3 இங்க போயிட்டு இதை நான் எங்க சேவ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஓகே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ரீஎன்டர் பண்ண சொல்லும். நம்ம சேம் பாஸ்வேர்டு தான் ரீஎன்டர் பண்ணும்போது கேட்கணும். நீங்க வந்து ஓபன் பண்றதுக்கு ஒரு பாஸ்வேர்டு, மாடிஃபை பண்றதுக்கு வேற பாஸ்வேர்டு அப்படிங்கிற மாதிரி 2 செப்பரேட் பாஸ்வேர்டாவும் நாம இதுல கொடுக்க முடியும். பட் நான் இந்த எக்ஸாம்பிளுக்கு ஒரே பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். நான் எங்க சேவ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைல்ல எக்ஸல் அசஸ்மெண்ட்ல மாடிஃபைடு அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்து இங்க கொடுத்துட்டு இங்க வந்தீங்கன்னா சேவ் பட்டன் இருக்கும். இந்த சேவ் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா அது சேவ் ஆயிரும். இப்போ நம்ம இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ போயிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ள நான் போறேன். எக்ஸல் அசஸ்மெண்ட் ஃபோல்டருக்குள்ள மாடிஃபைடு அப்படிங்கிற ஃபைல் இருக்கு. அதை ரைட் கிளிக் பண்ணி ஓபன் பண்றேன். இந்த ஃபைல்ஸ் எப்படி ஓபன் பண்ணலாம், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபைல்ஸ் நம்ம எப்படி ஓபன் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா எய்தர் டபுள் கிளிக் ஆர் இங்க வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஓபன் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதை யூஸ் பண்ணி நான் ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணோடனே பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ 1 2 3 அப்படின்னு கொடுக்குறேன். 1 2 3 மறுபடியும் கொடுக்குறேன். பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் இது ஓபன் ஆகுது. ஜஸ்ட் 1 minute. I will be back. Participants, a kind request to everyone. உங்க டவுட்ஸ் எதுவானாலும் நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ட் ஆஃப் த செஷன்ல we can have an interaction with the resource person. அரேஸ் நீங்க எனக்கு வாட்ஸ்அப் குரூப்ல பிங் பண்ணுங்க. he is there in all the groups. அவர் ஆன்சர் பண்ணுவாரு. இல்லனா இப்போ எனக்கு chatல கூட கொடுங்க. so before you finish this session நீங்க இல்ல எதுவும் டவுட் இல்லாம போயிடுங்க. then only you can go for the next session. ஓகே. ஸோ பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தி ஸ்டெப்ஸ், ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் அது கன்டினியூஸா இருக்கு. பட் ஆனா ஒரு டைம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா போயிடும். ஸோ உங்களுக்கு நீங்க இன்னைக்கு பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு யாராருக்கெல்லாம் ஒர்க் ஆகலையோ ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தா சொல்லுங்க, நாம நாளைக்கு இன்னொரு டைம் பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸல் ஃபைல்ல ரைட் சைட் கார்னர் போனீங்கன்னா ஒரு ஜூம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா பிளஸ் மைனஸ் சிம்பிள் பார்க்க முடியும். பிளஸ் சிம்பிள் போயிட்டு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. செல் சைஸ் பாருங்க 130%. இங்க பாத்தீங்கன்னா சைஸ் பெருசாயிருச்சு. அதே சமயம் மைனஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி குறைஞ்சி ஜூம் அவுட் ஆயிரும். இப்போ நம்ம 100% நார்மலா வந்து பை டிஃபால்ட் இது 100%ல இருக்கும். சரிங்களா, இது ஃபர்ஸ்ட். இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா இப்போ நான் நிறைய டேப்ஸ் கீழே பாத்தீங்கன்னா நிறைய சீட்ஸ் இருக்கு இங்க. ஸோ லாட் ஆஃப் சீட்ஸ் நியர்லி 20-30 சீட்ஸ் நம்ம வச்சிருக்கிறோம். இன்னைக்கு பாக்குறதுக்கு எக்ஸாம்பிள் பாக்குறதுக்கோசரம் இது ஒவ்வொன்றையும் வந்து எப்படி பாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க போயிட்டீங்க. நீ அடுத்து எப்படி பாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ரைட் சைட்ல ஏரோ இருக்கும். ரைட் சைட்ல ஒரு சின்ன ஏரோ மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த சீட்ஸ் அப்படியே மூவ் ஆயிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன சீட்ஸ் வேணுமோ அதை போய் ஃபார் எக்ஸாம்பிள் பைவட் இப்படி போய் செலக்ட் பண்ணிக்கலாம். பைவட் டேபிள் இப்போ இங்க லாஸ்டா வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் போவோம்னா இந்த லெஃப்ட் ஏரோ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இப்போ லெஃப்ட் போயிட்டே இருக்கு. நம்ம போய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து ஒரு ட்ரிக்ஸ் கொடுக்க போறோம், சின்ன ஒரு ட்ரிக்ஸ். இப்போ நிறைய டைம் நம்ம இருக்கிற டேட்டாவை ரீயூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்னுடைய கிளாஸ் ரூம்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்னுடைய நேம்ஸ் அல்லது ரெஜிஸ்டர் நம்பர்ஸ் ரெகுலரா
நம்ம ரிப்பீட்டடா யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு மந்த்லி டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம், மார்க் போடுறதுக்கு. இந்த மாதிரி ரெகுலரா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது ஒவ்வொரு டைம் ஒரு 40 to 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கான்னு வச்சுங்க. ஒவ்வொரு டைமும் நீங்க போய் இங்க டைப் பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்குள்ள ஒரு டைம் நீங்க பண்ணினீங்க அப்படின்னாவே அதை நம்ம ஒவ்வொரு டைம் அது ரீயூஸ் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இங்க மேல டாப் லெஃப்ட் சைட் கார்னர் போனீங்கன்னா ஃபைல் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆப்ஷன்ஸ், டவுன் பாட்டம்ல ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். இதை ஓகே கிளிக் பண்ணீங்கன்னா இந்த விண்டோ ஓபன் ஆகும். இந்த விண்டோல லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா ஜெனரல், ஃபார்முலா, டேட்டா இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும். நாம அட்வான்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் போறோம். இதை நம்ம செலக்ட் பண்ண போறோம். அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த ரைட் சைடுல இருக்க டால் பாரை டிராக் பண்ணுங்க. கீழே டிராக் பண்ணிட்டே வாங்க. பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்க கஸ்டம் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த எடிட் கஸ்டம் லிஸ்ட் அப்படிங்கறத நம்ம கிளிக் பண்ணிட்டேன். இங்க ஓப்பன் ஆயிக்கும். இங்க நாம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சப்ஜெக்ட்ஸ் நீங்க சேவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ நான் கொடுக்குறேன் இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ், சயின்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்க ரைட் சைடு பாத்தீங்கன்னா ஆட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறோம். ஓகே, மறுபடியும் ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். நம்ம மறுபடியும் ஓகே கொடுக்குறோம். கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இதுல எங்க வேணாலும் போய் வச்சுக்கலாம். எந்த செல்லுல எதுல வேணாலும் வச்சுட்டு நீங்க இங்கிலீஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு இங்க இந்த இதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைட்ல ஒரு பிளஸ் சிம்பிள் வரும். பாத்தீங்கன்னா 2 வகையான பிளஸ் சிம்பிள் வரும். இந்த பிளஸ் சிம்பிளை நீங்க வந்து கரெக்டா வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இங்க வச்சீங்கன்னா இங்க உள்ள வச்சீங்கன்னா ஒரு வகையான பிளஸ் சிம்பிள் வரும், மேல வச்சீங்கன்னா ஒரு வகையான சிம்பிள் வரும். இந்த ரைட் சைடு கார்னர் போனீங்கன்னா பிளாக் கலர்ல ஒரு பிளஸ் சிம்பிள் வரும். இதை வச்சுட்டு இங்க செலக்ட் பண்ணீங்கன்னா பாருங்க வந்துருச்சு. இது வந்து கம்மியா நம்மகிட்ட டேட்டா இருக்கும் போது நம்மளால அதை பண்ண முடியும். சரிங்களா? இதே வந்து நம்மகிட்ட பெரிய லிஸ்டா இருக்கு, ஒரு 20 பீப்புள் இருக்காங்க, 30 பீப்புள் இருக்காங்க, 40 பீப்புள் இருக்காங்க. ஸோ அதை அங்க போய் நம்ம டைப் பண்ண வேண்டியதில்லை. அதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. நம்ம அதை எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதான் ஸ்டூடெண்ட்ஸ் டைம். இங்க பாத்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு 18 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 18 மெம்பர்ஸை நம்ம எப்படி ஒவ்வொன்றா டைப் பண்ணலாம். அது லாங் ப்ராசஸ். அதுக்கு ஷார்ட்கட்டா ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க போயிட்டு நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கணும். இந்த நம்ம என்ன டேட்டாவை வந்து லிஸ்டா கிரியேட் பண்ண நினைக்கிறோமோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். அதை எப்படி செலக்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செல்லுல வச்சுட்டு ஷிஃப்ட் கீ பிரஸ் பண்ணிட்டு டவுன் ஏரோ கீ பிரஸ் பண்ணீங்கன்னா இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி செலக்ட் பண்ணிட்டு நம்ம போன தடவை பண்ண அதே ப்ராசஸ் ஃபைல் அதுக்கு போறோம். அதுக்கு போயிட்டு ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு போறோம். ஆப்ஷன்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு விண்டோ ஓபன் ஆகும். அந்த விண்டோல அட்வான்ஸ் போறோம். போயிட்டு கீழே வந்து எடிட் கஸ்டம் லிஸ்ட். இந்த எடிட் கஸ்டம் லிஸ்ட் ஓபன் பண்ணோம்னா இங்க பாருங்க, அந்த நாம என்ன செலக்ட் பண்ணோமோ அது வந்து இங்க இருக்கும். இந்த டைம் நம்ம ஆட் கொடுக்க போறதுல இம்போர்ட் பண்ண போறோம். எக்ஸல் ஒர்க் ஷீட்ல இருக்கிற டேட்டாவை இம்போர்ட் பண்ண போறோம். இம்போர்ட் பாத்தீங்கன்னா அந்த நேம்ஸ் ஃபுல்லா இங்க வந்துருச்சு. இதுல பண்ணது எல்லாம் இருக்குதான்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு அங்க இருக்க ஃபுல்லா நேம் இருக்கான்னு பண்ணிட்டு நம்ம ஓகே கொடுக்கலாம். அடுத்து இன்னொரு டைம் ஓகே கொடுக்கணும். இப்போ நான் எங்க வச்சுட்டு நான் டைப் பண்றேன், ராம் அப்படிங்கிற நேமை டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு இந்த பிளஸ் இந்த இடத்துல போனீங்க பிளஸ் சிம்பிள் வரும். அதை யூஸ் பண்ணீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். சப்போஸ் நீங்க இதோட அதிகமா ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த இது. ஸோ யூ நீட் டு பி கேர்ஃபுல். கரெக்டா நீங்க அந்த இடத்துல வரும்போது ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் நம்ம வந்து எவ்வளவு வேணாலும் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேர்டை நீங்க டைப் பண்ணீங்கன்னாவே அந்த லிஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா எக்ஸல் ரெகனைஸ் பண்ணிக்க நீங்க இதை யூஸ் பண்றீங்க அப்படின்ட்டு. அடுத்து நம்ம பார்க்க போறது காலம்ஸ் அண்ட் ரோஸ். சரிங்களா? இப்ப நம்ம காலம்ஸ்
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் ஒரு காலம் எப்படி செலக்ட் பண்றது, எப்படி இன்சர்ட் பண்றது அப்படின்ட்டு. அதே மாதிரி ரோஸ் எப்படி செலக்ட் பண்றது, எப்படி இன்சர்ட் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ நாம அடுத்தது பார்க்க போறது ஒரு காலமை நம்ம ஹைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பிளாங்கா இருக்கு, இதுல யாருக்கும் எந்த இன்டர்னல் மார்க்ஸ் கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம வந்து யாருக்காவது அனுப்பும் போது இந்த காலம் ஜேவை வந்து நம்ம ஹைட் பண்ணணும். அப்படின்னா சேம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல வச்சுட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் என்டையர் காலம் செலக்ட் ஆயிரும். இது ஒண்ணு. அல்லது நீங்க போயிட்டு ஜே அப்படிங்கிற மேல வச்சு இங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அது என்டையர் காலம் செலக்ட் ஆயிரும். அதை வச்சு மவுஸ்ல ரைட் கிளிக் பண்ணி கீழே போனீங்கன்னா ஹைட் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்க்கலாம். இந்த ஹைட் பண்ணும்போது அந்த காலம் ஹைட் ஆயிருங்க. இப்ப நம்ம ஹைட் பண்ண காலம் அன்ஹைட் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம்னா ஸோ எது ஜே ஹைட் ஆயிருக்குது ஜேவை நம்ம செலக்ட் பண்றோம். அதுக்கப்புறம் ஷிஃப்ட் யூஸ் பண்ணி நம்ம கேவும் செலக்ட் பண்றோம். சரிங்களா? ஷிஃப்ட் மவுஸ் போய் கேல மேல வச்சீங்கன்னா அது காலம் செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா அன்ஹைடுங்கிற ஆப்ஷன் இருக்கு. அன்ஹைட் பண்ணீங்கன்னா அந்த ஜே காலம் வந்துரு. பாருங்க இன்டர்னல் திரும்பி வந்துருச்சா. நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது ரோஸ். ரோஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு செமஸ்டர்ல ஒரு பர்சன் நம்ம மார்க்கே டெலிட் பண்ணிடுறோம். இந்த எக்ஸாமுக்கு இது அப்பியர் ஆகவே இல்லை. ஸோ நமக்கு வந்து கார்த்தி வந்து நம்ம ஹைட் பண்ணணும் அப்படின்னா இங்க போய் இந்த 9 வச்சுட்டு கிளிக் பண்ணீங்கன்னா என்டையர் ரோவும் ஹைட் ஆயிரும். என்டையர் ரோவும் செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் அதுல வச்சுட்டு மவுஸ்ல ரைட் கிளிக் பண்ணிட்டு ஹைட் ஆப்ஷன். இப்ப பாருங்க கார்த்தி ஹைட் ஆயிடார். அன்ஹைட் பண்றது ஹைட் பண்ணியாச்சு. சரி ஓகே. இப்போ அன்ஹைட் பண்ணணும் அப்படின்னா சேம் 8 கிளிக் பண்ணிட்டு ரோ 8 கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட் யூஸ் பண்ணி 10 கிட்ட வச்சு மறுபடியும் ஒரு தடவை கிளிக் பண்ணீங்கன்னா 2 ரோ செலக்ட் ஆகும். அந்த ரோ செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ரைட் கிளிக் பண்ணி அன்ஹைட் பண்ணணும். அன்ஹைட் ஆப்ஷன் கொடுத்தோம்னா அன்ஹைட் ஆயிரும். இது சரி ஓகே. இப்போ ஒர்க் பண்ணியாச்சு. இன்டர்னல் நம்ம மிஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல்ங்கிற ஒரு காலம் ஜே கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கு இன்டர்னல் மார்க்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இன்டர்னல் மார்க்ஸ் வரப்போறவே இல்லை, இந்த செமஸ்டர் கிடையாது, இருக்க போறது இல்லை. அப்படின்னா நாம இதை டெலீட் பண்ணணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் நான் முதல்லயே சொன்ன மாதிரி ஜேக்கு மேல வச்சுட்டு நீங்க கிளிக் பண்ணணும். மவுஸை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த காலம் ஃபுல்லா செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் ரைட் கிளிக் மவுஸ்ல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அங்க கீழே போனீங்கன்னா டெலீட் ஆப்ஷன். டெலீட் ஆப்ஷன் இது கிளிக் பண்ணீங்கன்னா இது டெலீட் ஆயிரும். இது வந்து டெலீட் காலம். அடுத்து நம்ம பார்க்க போறது எப்படி நம்ம ரோஸை டெலீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் கார்த்தி. ஸோ கார்த்தி வந்து இந்த செமஸ்டர்ல வந்து அப்பியர் ஆகல, நமக்கு தேவையே இல்லை, அந்த ரோ தேவையே இல்லை அப்படின்னா சேம் 9 வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா விண்டோ டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த டயலாக் பாக்ஸ்ல போயிட்டு பாத்தீங்கன்னா டெலீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இது கம்ப்ளீட்டா டெலீட் ஆயிரும். சரிங்களா? இப்போ நான் பை மிஸ்டேக் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இமீடியட்டா இங்க போறோம், இந்த இடத்துல அன்டூ அப்படின்னு வரும். அன்டூ கொடுத்தீங்கன்னா இது பண்ணியாச்சு. ஆக்சுவலா நான் ரோஸ் டெலீட் பண்ணக்கூடாது, ஆனா உள்ள இருக்கிற கண்டென்ட் மட்டும்தான் நான் டெலீட் பண்ணணும். ரோஸ் அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரோஸை கிளிக் பண்ணலாம். இப்படி 9 வச்சுக்கலாம், என்டையர் ரோஸ் கரெக்ட் ஆயிரு. ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா கிளியர் கண்டென்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒன்லி உள்ள இருக்கிற கண்டென்ட் டேட்டா மட்டும்தான் கிளியர் ஆகும். அந்த ரோஸ் நம்மளுக்கு அப்படியே இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வேற யூஸ் பண்ணிக்கலாம், வேற ஒருத்தருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ குட். அடுத்து நாம போக போறது காலம் சி ரோ சி எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கு, இது சின்னதா இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா இங்க பெருசா இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்குறதுக்கு வந்து டசன்ட் லுக் குட். ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் பண்ணணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஒரு ஆப்ஷன்
இந்த ஈக்கு எஃப்க்கு இடையில ஒரு சின்ன லைன் பார்க்க முடியும். அந்த இடத்துல உங்க கர்சர் வச்சீங்கன்னா ஒரு பிளாக் கலர் பிளஸ் சிம்பிள் வரும். அந்த இடத்துல வச்சு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எக்ஸலே அட்ஜஸ்ட் ஆயிக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஃபிட். ஸோ இது எக்ஸல் வந்து பெஸ்ட் ஃபிட் எதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிக்கும். இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இவ்வளவு சைஸ் தான் கொடுக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியும். இந்த இடத்துல அந்த பிளஸ் சிம்பிள் வச்சுட்டு லெஃப்ட் ஏரோ கிளிக் பண்ணிருந்தீங்கன்னா அந்த காலம் அந்த பிளஸ் சிம்பிள் கரெக்டா அந்த ரெண்டுக்கு கரெக்டா கொண்டு வச்சீங்கன்னா பிளாக் கலர் பிளஸ் சிம்பிள். லெஃப்ட் மவுஸ்ல லெஃப்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வித் வரும். நீங்க இங்க டிராக் பண்ணிக்கலாம், இங்க டிராக் பண்ணிக்கலாம், இங்க டிராக் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தட் ஆஃப் காலம் வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்றது. இன்னொரு மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த என்டையர் காலம் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு கீழே போனீங்கன்னா காலம் வித் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க மேனுவலா கீன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ அம் கிவிங் 12. எந்த வித் சைஸ் வேணும் அப்படிங்கிறது 12 இங்க இது பண்ணி. இது சிங்கிள் காலம். சரி, ஓகே. இப்போ நம்ம இத்தனை காலம்ஸ் இருக்கு. இப்போ ஒவ்வொன்றா நம்ம வந்து அலைன்மெண்ட் பண்ணோம்னா ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி பண்ணணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்லை. ஒரே டைம்ல எல்லா காலமையும் நம்ம செலக்ட் பண்ணி பண்ண முடியும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காலம்ல நம்ம வச்சிடறோம். இங்க போய் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் அமைக்கிட்டு லாஸ்ட் காலம் நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஸோ கம்ப்ளீட்டா எல்லா காலமும் செலக்ட் ஆயிரும். எல்லா காலமும் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இங்க போய் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்துக்கும் நான் 10 கொடுக்குறேன். கொஞ்சம் நீங்க யூஸ் பண்ணி பழகிற வரைக்கும் இது கொஞ்சம் இதா இருக்கும். ஆனா யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா சரியா போயிடும். இப்படி கொடுத்தீங்கன்னா இதுதான் இதோட ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணணும். இது ஒரு வகை. எல்லா இப்போ பாருங்க எல்லா காலமும் ஒரே சைஸ் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏ டு ஐ எல்லா காலமும் பாத்தீங்கன்னா ஒரே சைஸ், சேம் சைஸ். இது ஒரு இது. இதே வந்து சிமிலரா நம்ம ரோஸ்க்கு பண்ண முடியும். இப்போ ரோஸ்க்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 ரோஸ் பாத்தீங்கன்னா ஒரு சைஸ்ல இருக்கு. ரோஸ் 7 ஒரு டிஃபரெண்ட் 7, 8, 9 ஒரு டிஃபரெண்ட் சைஸ்ல இருக்கு. ஸோ நம்ம இதை வந்து நம்ம மாத்தணும் அப்படின்னா ஒரு சிங்கிள் ரோ மாத்தணும் அப்படின்னா இங்க போய் ரோ செலக்ட் பண்ணிட்டு நீங்க டபுள் கிளிக் இந்த பிளஸ் சிம்பிள் வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது அட்ஜஸ்ட் ஆயிக்கும். இது ரோஸ் பெஸ்ட் ஃபிட் அப்படிம்பாங்க. ரோஸ்னுடைய பெஸ்ட் ஃபிட் எக்ஸலே வந்து டிசைட் பண்ணி பண்ணும். இது ஒரு வகை. இன்னொன்னு என்ன அப்படி பாருங்க, இந்த இடத்துல வச்சுட்டு சேம் நீங்க கீழே இழுத்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்ட் ஆயிக்கும். இது செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் என்ன பாத்தீங்கன்னா, இந்த ரோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ரோ ஹைட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதை போய் ஓபன் பண்ணீங்கன்னா இங்க ஒரு டயலாக் பாக்ஸ் இங்க நாம கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரோ ஹைட் வந்து 25. ஸோ அவ்வளவு ஹைட் நமக்கு அட்ஜஸ்ட் ஆயிருக்கு. இது சிங்கிள் ரோ. இதையே மல்டிபிள் ரோக்கு நம்ம எப்படி காலம்ஸ் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காலம்ஸ் எப்படி மல்டிபிள் காலம்ஸ் பண்ணணுமோ அதே மாதிரி மல்டிபிள் ரோஸும் நம்மளால பண்ண முடியும். அது எப்படி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த காலம் ரோ 1 செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் அமைக்கிட்டு ரோ 10 நம்ம செலக்ட் பண்றோம். ஸோ 1 to 10 செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க போய் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ரோ ஹைட் கேட்கும். இங்க போயிட்டு இங்க வந்து நீங்க 20, 30 கொடுக்குறீங்க. எல்லாத்துக்கும் 30 கொடுத்தீங்கன்னா பாருங்க எல்லா ரோஸும் அது வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணது வரைக்கும் 30 இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க 11, 12, 13 டிஃப்ரெண்டா இருக்குது. ஸோ நம்ம எவ்வளவு செலக்ட் பண்றோமோ அது இதாயிரும். இதுதான் ரோ ஹைட்டை ரோ காலம் வித்தை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. அடுத்து நம்ம என்ன பார்க்கறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம டேட்டா எப்படி என்டர் பண்றது எக்ஸல்ல. ஸோ நம்ம இனிஷியலா ஃபர்ஸ்டே நம்ம பார்த்தோம் செல்ஸ் அப்படின்ட்டு. நம்ம எங்க டேட்டா என்டர் பண்ணணுமோ அந்த செல்லுல நம்ம போய் கிளிக் பண்ணணும். ஸோ இப்படி வச்சிங்கன்னா வச்சு மவுஸுக்கு லெஃப்ட் மவுஸ் கிளிக் பண்ணீங்கனாலும் சென்டர்ல கிளிக் பண்ணாலும் அந்த செல் செலக்ட் ஆயிரும். அந்த செல்ல செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நான் 10 இங்க இருக்கிற டேட்டாவை பாத்தீங்கன்னா இங்க டேட்டா இருக்கு. நான் அதை வந்து இங்க பண்ணோன்னு இங்க கொண்டுறோம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கிட்ட இந்த ஃபார்மேட்ல டேட்டா இருக்கு. பட் வேற ஒரு கொலிகிட்ட
இருந்து இந்த மாதிரி ஃபார்மேட்ல உங்ககிட்ட வந்திருக்குன்னு வச்சுங்க. அதை நம்ம எப்படி வந்து இந்த ஃபார்மேட்டுக்கு மாத்துறது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் டேட்டா என்டர் பண்றது எப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு வந்துருவோம். ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு நீங்க வந்து டைப் பண்ணலாம் 1016. பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். 1016 1026 அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். இட்ஸ் எ மிஸ்டேக். இது எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்சர் விட்டு நீங்க அந்த இது செல்லுக்குள்ள உங்க கர்சர் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது பண்றப்ப தான் பேக் ஸ்பேஸ். பேக் ஸ்பேஸ் அப்படின்னா ஒவ்வொரு பேக் ஸ்பேஸ் ஒரு டிஜிட் டிஸ்அப்பியர் ஆகும். ஸோ இப்படி 2 பேக் ஸ்பேஸ் அப்படி நாம இப்படி 16 பண்ணிடலாம். சரிங்களா? இப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ நாம வந்து இதை டெலீட் பண்ணிடுவோம். அடுத்தது ஃபார் எக்ஸாம்பிள் அதே மிஸ்டேக் நம்ம திருப்பி பண்ணிட்டு 1026 ஆனா நான் 26 பிரஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த ரோக்கு நம்மளுடைய கண்டென்ட் போச்சு. இப்போ நாம எப்படி அதை போய் எடிட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். there are 2 ways. ஒன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க போயிட்டு நீங்க எங்க எடிட் பண்ணணுமோ அந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம அங்க கர்சர் போயிடும். டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ 2க்கு ஃப்ரண்ட்ல போயிருச்சு. அதனால நான் டெலீட் யூஸ் பண்றேன். சரிங்களா? இதுவே அந்த கர்சர் வந்து 2க்கு ரைட் சைடு இருந்தா நம்ம பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி சரிங்களா பண்ணிட்டு 16 அப்படின்னு கொடுக்குறோம். அடுத்த ஆப்ஷன் 1016ங்கிறது மிஸ்டேக்கா இருந்தது அப்படின்னா நீங்க அடுத்த ஆப்ஷன் நம்ம எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீபோர்ட்ல F2 பிரஸ் பண்ணுங்க. F2 பிரஸ்ஸிங்னா எடிட் மோடுக்கு போயிடும். இங்க போயிட்டு பேக் ஸ்பேஸ் அடிச்சுட்டு நீங்க வந்து 1017 இது ரைட் நம்பர் நம்ம இப்படி கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நாம ஓகே. இப்போ இங்க இருக்கிற டேட்டா வந்து நாம இங்க கொண்டு வரணும். ஸோ ஒரு வே என்ன பண்ணலாம்னா மேனுவலா 1016 அப்படின்னு டைப் பண்ணிட்டு நேம் வந்து சுரேஷ். அடுத்தது மார்க்ஸ் இங்கிலீஷ்ல வந்து 75. சாரி மேல் செமஸ்டர் 2 மார்க்ஸ். ஸோ நம்ம இங்க இருக்க டேட்டாவே காப்பி பண்ணி போட்டுக்கலாம். செமஸ்டர் 2 இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா 75, 99 in Tamil, 99 in Maths, 75 in Science and 75 in Social Studies. இது ஒருத்தருக்கு அப்படின்னா ரொம்ப ஈஸிங்க, நம்ம வந்து பண்ணிடலாம். இதே ஒரு 5 மெம்பர்ஸ் இங்க பாத்தீங்கன்னா 5 மெம்பர்ஸ்க்கு இருக்குது. ஸோ இது இப்படி வந்து டைப் பண்ணிட்டு இருந்தோம்னா ஏகப்பட்ட டைம் நமக்கு எடுத்துக்கு. ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. அது என்ன பாத்தீங்கன்னா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, டிரான்ஸ்போஸ் டேட்டா. ஸோ காலம்ல இருக்கிற டேட்டாவை நம்ம ரோக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் மேபி நான் இதை வந்து டெலீட் பண்ணிடுறேன். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் காலம் என்ல இருக்கிற டேட்டாவை நம்ம ஆல்ரெடி என்டர் பண்ணிட்டோம். இப்போ காலம் எம்ல இருக்கிற நம்ம என்டர் பண்ணணும் 1017க்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன், இங்க போய் என்னுடைய செல்லை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிட்டு டவுன் ஏரோ கீ பிரஸ் பண்றேன். ஸோ டவுன் ஏரோ கீ பிரஸ் பண்ணிட்டு அந்த கண்டென்ட்டை நான் வந்து காப்பி பண்ண போறேன். இது செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீபோர்ட்ல நல்லா ஞாபகம் வச்சுங்க, கீபோர்ட்ல கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு சி பிரஸ் பண்ணணும். ஸோ இது காப்பி டேட்டா. இது பண்ணினதுக்கு அப்புறம் எங்க டேட்டா வருது, எங்க நம்ம டேட்டா என்டர் பண்ணணுங்கிற அந்த ஃபர்ஸ்ட் காலம்ல ஃபர்ஸ்ட் செல்லுல வச்சுட்டு நீங்க கண்ட்ரோல் ஆல்ட் பி 3 கீயும் பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த டயலாக் பாக்ஸ் வரும். இந்த டயலாக் பாக்ஸ் பண்ண வந்ததுக்கு அப்புறம் நீங்க இங்க வந்து வேல்யூ செலக்ட் பண்ணணும். இங்க வந்து டிரான்ஸ்போஸ் இந்த ரெண்டையும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா டேட்டா ஹரிசாண்டலா மாறிடும். பாத்தீங்களா? இப்போ நம்ம அன்டூ பண்றோம். இப்போ இது நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னா, இது ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டோம், அதனால அது ரெகனைஸ் பண்ணி இப்போ நம்ம இது அன்டூ பண்ணி கரெக்டா பண்ண போறோம். இன்னொரு மெத்தட்ல பண்ண போறோம். எப்படி பண்றேன்னு பாருங்க. இதை நம்ம எப்படி வேணாலும் காப்பி பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் நம்பர் எடுத்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். இப்படி இந்த இடத்துல போய் செலக்ட் பண்ணிட்டு
ஷிஃப்ட் பிரஸ் பண்ணி ரைட் சைடு பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த பர்டிகுலர் கண்டென்ட் மட்டும் காப்பி ஆயிரும், அந்த செல்ஸ் மட்டும் செலக்ட் ஆயிரும். அந்த செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த செல்ஸ் வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, போன தடவை நம்ம ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணோம். ஏன்னா கண்ட்ரோல் சி பிளஸ் பேஸ்ட் பண்ற பேஸ்ட் ஸ்பெஷலுக்கு ஆல்ட் கண்ட்ரோல் ஆல்ட் வி யூஸ் பண்ணோம். இப்ப நம்ம மெனுல போய் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இங்க போயிட்டு இங்க கிளிக் பண்ணீங்கன்னா காப்பி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இங்க காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல போய் வச்சுட்டு இங்க பாருங்க பேஸ்ட்னு இருக்கு, இங்க ஸ்பேஸ் ஸ்பெஷல் அப்படின்னு இருக்கு. பேஸ்ட்ல போயிட்டீங்கன்னா பாட்டம்ல ஸ்பேஸ் ஸ்பெஷல் இருக்கு. நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா சேம் டயலாக் பாக்ஸ், லாஸ்ட் டைம் எந்த டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆச்சோ அதே டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். நீங்க அதுல வந்துட்டு இந்த டாப்ல இருக்க லெஃப்ட் சைட்ல வேல்யூஸ், அடுத்து டிரான்ஸ்போஸ் பாருங்க, ரெஜிஸ்டர் நம்பர் ஃபுல்லா லைனா ஆர்கனைஸ் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நேம், நேமே அதே ரிப்பீட்டடா அதே மாதிரி பண்றோம். ஷிஃப்ட் யூஸ் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல போய் செலக்ட் பண்ணிட்டேன், சுரேஷ் அப்படிங்கிற செல்ல செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் யூஸ் பண்ணி ரைட் ஏரோ கீ யூஸ் பண்றேன். அது ஃபுல்லா செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் கீபோர்ட்ல கண்ட்ரோல் சி, இங்க கொண்டு போய் என்னோட கர்சரை வச்சுட்டு கீபோர்ட்ல கண்ட்ரோல் ஆல்ட் பி பிரஸ் பண்ணிட்டு இங்க வேல்யூஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், வேல்யூஸ் டிரான்ஸ்போஸ். இப்ப பாருங்க இது 2 ஆயிடுச்சா, ரைட். இப்படி ஒவ்வொன்றாவும் காப்பி பண்ணலாம். இதுவும் டைம் கன்சியூமிங். இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ மார்க்ஸ் எல்லாத்தையும் நம்ம அட் அ டைம்ல காப்பி பண்ண போறோம். எப்படி காப்பி பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இதுல வச்சுட்டு நீங்க ஷிஃப்ட் அமைக்கிட்டு லாஸ்ட் செல்ல நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா மார்க்ஸ் மட்டும் கரெக்டா செலக்ட் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க் 7 இங்கிலீஷ் மார்க் சுரேஷ்ல இங்கிலீஷ் மார்க்ல ஃபர்ஸ்ட் செல்ல செலக்ட் பண்றோம். ஷிஃப்ட் அண்ட் தி ரைட் பாட்டம் செல் நம்ம செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணீங்கன்னா இது ஃபுல்லா செலக்ட் ஆயிரும். இத வந்து கண்ட்ரோல் சி, நமக்கு எங்க வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வேணும், இந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு கண்ட்ரோல் ஆல்ட் வி அப்படின்னா டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். நம்ம போன டைம் பண்ண அதே வேல்யூஸ் அதே டிரான்ஸ்போஸ், இது ஓகே கொடுக்குறோம். இங்க செலக்ட் ஆயிடுச்சுங்களா, இங்க பாருங்க. சோ சுரேஷ்னுடைய இங்கிலீஷ் மார்க் வந்து 75, சரிங்களா. தமிழ் மார்க் 99 கரெக்டா இருக்குங்களா. மேக்ஸ் 99, சயின்ஸ் 75, சோசியல் ஸ்டடிஸ் 75. சோ இந்த வகையில நம்ம வந்து டேட்டா வந்து என்டர் பண்ண முடியும், மாடிஃபை பண்ண முடியும், இன்டர்பிரேட் பண்ண முடியும். இது சோ இப்போ நம்ம பார்த்தது ஃபுல்லா டேட்டா ரிலேட்டட். நம்ம எப்படி வந்து ஒரு செல்ஸ்ல டேட்டா என்டர் பண்ணலாம், அதை எப்படி நம்ம வந்து மாடிஃபை பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், பிளஸ் நம்ம வந்து டிஃப்ரெண்டா அரேஞ்ச் ஆயிருக்கிற டேட்டாவை வெர்டிக்கல் ஹரிசாண்டல் டிஃப்ரெண்டா இருந்தா அதை நம்ம எக்ஸல் யூஸ் பண்ணி எப்படி நம்ம மாடிஃபை பண்ணி டேட்டாவை டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அடுத்து நாம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஆட்டோ ஸ்பெல் டைம் ஸ்பேன். ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸலுக்கு ஒரு மெமரி இருக்குங்க, ஒரு மெமரியோட லாஜிக். நீங்க டைம் ரிலேட்டடா நியூமரிக்கா என்டர் பண்றது அதுவே ஜட்ஜ் பண்ணி உங்களுக்கு டிஃபால்ட்டா கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மந்த் என்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஜனவரி பிப்ரவரி மார்ச் அப்படின்ட்டு. ஸோ ஒன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஜான் அப்படின்னு என்டர் பண்ணீங்க, நீங்க ஜான் அப்படின்னு என்டர் பண்ணிட்டு இங்க இருக்கும் போதே இந்த ரைட் சைடு பாட்டம் கார்னர் போனீங்கன்னா ஒரு சின்ன பிளாக் கலர் பிளாக் சிம்பிள் வரும். அது வந்ததுக்கு அப்புறம் இது பிடிச்சி ட்ராக் பண்ணீங்கன்னா ஸோ அது டிசம்பர் வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா லாஜிக்கா எடுத்துட்டு வந்துடும். பாருங்க எல்லா காலம்லயும் மந்த் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. இது வந்து இப்போ அன்டூ பண்ண போறேன். இப்போ ஜான் வச்சுட்டேன், அதுவே வந்து நீங்க பாட்டம் கீழே ட்ராக் பண்ணீங்கன்னா ரோஸ்ல வந்து மந்த்ஸ் ஃபுல்லா வந்துடும். இது வந்து டைம் பீரியட், டைம் அப்படிமா, அதாவது கேலண்டர், மந்த், டே, அது எல்லாத்துக்கும் யூஸ். இது சேம் திங் வி கேன் யூஸ் இட் ஃபார் மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே, வீக்லி டேஸ். இப்போ நம்ம இது பார்க்க போறோம். இப்போ நம்ம இதுக்கு இங்க போயிட்டு நம்ம இதுக்கு முதல்ல பார்த்தோம்னீங்களா எப்படி ஒரு காலம் இன்சர்ட் பண்றேன்னு. இங்க ஒரு காலம் இன்சர்ட் பண்றோம், ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணிட்டு இங்க நம்ம சீரியல் நம்பர் கொடுக்குறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சீரியல் நம்பர் வந்து
நம்ம ஒவ்வொன்றுக்கும் இப்படி டைப் 3 4 5 டைப் பண்ணிட்டே போக தேவையில்லை. இந்த ஒரு 2 ரோக்கு கொடுத்துட்டு இந்த 2ஐயும் செலக்ட் பண்ணிட்டு இங்க ரைட் சைடு கார்னர் பண்ணீங்க அந்த சேம் பிளாக் பிளஸ் சிம்பிள் வரும். அதை வச்சுட்டு ட்ராக் பண்ணீங்கன்னா டிஃபால்ட்டா எக்ஸலே உங்களுக்கு வந்து அர்த்தமெட்டிக் ஆர்டர்ல நம்பர்ஸ் கொடுத்துரும். சரிங்களா? இப்போ இது டைம் ஸ்பேன். அடுத்து நம்ம பார்க்க போறது அப்படின்னா ஒரு சிங்கிள் செல் நம்ம செலக்ட் பண்றது எப்படின்னு பார்த்தோம். இங்க போய் கர்சர் வச்சீங்கன்னா இங்க செலக்ட் ஆயிரும். இது சிங்கிள் செல் செலக்ட் பண்றது. மல்டிபிள் செல் எப்படி செலக்ட் பண்ணலாம்னா ஷிஃப்ட் அமைக்கிட்டு டவுன் ஏரோ கீ பிரஸ் பண்ணீங்கன்னா செல்ஸ் இங்க செலக்ட் ஆயிக்கும். அதுவே நீங்க இங்க வச்சுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஷிஃப்ட் அமைக்கிட்டு ரைட் ஏரோ கீ பிரஸ் பண்ணீங்கன்னா காலம்ஸ் செலக்ட் ஆகும் ரைட் சைடுல உங்களுக்கு. இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல எங்க வேணாலும் நீங்க வச்சுட்டு கண்ட்ரோல் ஏ செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த டேபிள் பர்டிகுலர் டேபிள் மட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஸோ ரெஸ்ட் எதுவும் செலக்ட் ஆகாது. இது ஒரு ஆப்ஷன். இது ஏன் நான் இது சொல்றேன் அப்படின்னா நம்ம நிறைய இடத்துல காப்பி பண்ண போறோம், பேஸ்ட் பண்ண போறோம். ஸோ நான் நிறைய இடத்துல நம்ம செல்ஸ் செலக்ட் பண்ண போறோம், ரோஸ் செலக்ட் பண்ண போறோம், காலம் செலக்ட் பண்ண போறோம். நம்ம இது முதல்ல இந்த எக்ஸாம்பிள்ஸ் ரோஸ் எப்படி செலக்ட் பண்ணலாம் நம்ம பார்த்தோம். இப்போ செல்ஸ் ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் நீங்க செலக்ட் பண்ணோம்னா இந்த ஃபங்க்ஷன். அதுவே வந்து இப்படி வச்சுட்டு கண்ட்ரோல் ஏ 2 டைம் பிரஸ் பண்ணீங்கன்னா என்டையர் ஷீட்டு செலக்ட் ஆயிரும். கண்ட்ரோல் ஏ 2 டைம் நீங்க கண்ட்ரோல் ஏ பிரஸ் பண்ணீங்கன்னா என்டையர் ஷீட்டு செலக்ட் ஆயிக்கும். இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா மவுஸ்ல எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த காலம் ஏல போயிட்டு நம்பர் 1 செல் வச்சுட்டு ஷிஃப்ட் யூஸ் பண்ணிட்டு இந்த லாஸ்ட் ரைட் கார்னர் ரோல் வச்சீங்கன்னா அது மட்டும் செலக்ட் ஆகும். இந்த வகையிலையும் நம்ம வந்து செல்ல டிராக் பண்ண முடியும். ரைட்டுங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலம்ல இருக்கிற டேட்டா நம்ம வந்து டீல் இருந்து 2 காலம் தள்ளி மூவ் பண்ணணும் அப்படின்னா ஸோ இங்க செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஷிஃப்ட் அமைக்கி ரைட் ஏரோ டவுன் ஏரோ கீ பிரஸ் பண்றோம். டவுன் ஏரோ கீ பிரஸ் பண்ணும்போது இது ஃபுல்லா செலக்ட் ஆயிடுச்சு. செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிளஸ் வரும். இது டிஃப்ரெண்டா இங்க நம்ம கார்னர்ல பார்க்கும்போது டிஃப்ரெண்டா இருந்தது, இங்க இருக்கிறது டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த பிளஸ் சிம்பிள் வரும். இதை வச்சுட்டு நீங்க டிராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எங்க வேணுமோ அங்க பிளஸ் பண்ணிக்கலாம், அங்க மூவ் பண்ணிக்கலாம். இது அப்படியே அந்த டேட்டாவை மூவ் பண்ணி அங்க வச்சிரும். சரிங்களா? இப்போ அன்டூ பண்றோம். இப்ப அடுத்து வந்து இது இதே டேட்டா இன்னொரு காலம்ல சேம் டேட்டா நம்மளுக்கு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜெண்டர் அப்படிங்கிறது வந்து நமக்கு இன்னொன்னுல வேணும் அப்படின்னா இங்க செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் டவுன் ஏரோ கீ யூஸ் பண்ணி செலக்ட் பண்றீங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த கார்னர்ல போனீங்கன்னா டார்க் பிளஸ் சிம்பிள் வரும். அப்போ லெஃப்ட் மவுஸ் கிளிக் பண்ணிட்டு இப்படி டிராக் பண்ணீங்கன்னா ரைட் சைடு சேம் டேட்டா அப்படியே காப்பி ஆயிரும். சரிங்களா? ஸோ நாம இதுல என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டாபிக்ல நம்ம வந்து ஒரு டைம் ஸ்பேன் எப்படி ஆட்டோவா ஃபில் பண்ணிக்கலாம், நியூமரிக்கல் ஆர்டர் எப்படி ஆட்டோவா ஃபில் பண்ணிக்கலாம், பிளஸ் நம்ம எப்படி வந்து சிங்கிள் செல் செலக்ட் பண்றது எப்படி, மல்டிபிள் செல்ஸ் செலக்ட் பண்றது எப்படி, என்டையர் டேபிள் செலக்ட் பண்றது எப்படி அப்படிங்கறத பார்த்தோம். அதே சமயம் செல்லில் இருக்கிற கண்டென்ட்டை எப்படி நம்ம மூவ் பண்ணி வேற இடத்துக்கு கொண்டு போகலாம், பிளஸ் அதே கண்டென்ட்டை எப்படி கண்ட்ரோல் சி யூஸ் பண்ணி காப்பி பண்ணாம எப்படி ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணி இன்னொரு காலம்ல காப்பி பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பார்த்தேங்க. அடுத்து நாம பார்க்க போறது மிகப்பெரிய பிரச்சனை டேட்டாவில் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு டூப்ளிகேட்ஸ். நம்மளுடைய டேட்டாவில் நிறைய டூப்ளிகேட்ஸ் இருக்கும். அது எப்படி ரிமூவ் பண்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம ஒவ்வொன்றா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா ராம். ஸோ 1001 ராம். இது என்ன பாத்தீங்கன்னா அவருடைய ரெஜிஸ்டர் நம்பர் பிளஸ் நேம் 2 சேர்ந்து இருக்கு. ஸோ ராம் அப்படின்னு இங்க இருக்கு, மறுபடியும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. இப்படி ஒரு வே ஆஃப் டூயிங் என்னன்னா நம்ம மேனுவலா போய் டெலிட் பண்ணலாம். மேனுவலா போயிட்டு 2வது ராம் வச்சு இங்க வச்சு டெலிட் கீ பிரஸ் பண்ணீங்கன்னா டெலிட் ஆயிரும்.
பட் அதுல என்ன பாத்தீங்கன்னா இது ஒவ்வொன்றா நீங்க தேடி பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. இது அத்தனை பேர்த்துக்கும் நம்ம ஒவ்வொன்றா டெலிட் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு நிறைய டைம் வேணும். ஆனா அதுக்கு அந்த வேலையை தான் எக்ஸல் ஃப்ளோ ஈஸியா நமக்கு பண்ணி கொடுக்க போகுது. அப்படின்னு பாத்தீங்க ஈஸியா ஒரு ஷார்ட்கட் மெத்தட், ஒரே ஒரு பட்டன் கிளிக், டூப்ளிகேட்ஸ் வில் பி ரிமூவ். அது என்ன பண்ண போறோம்னா இந்த காலம் எந்த காலம் டூப்ளிகேட்ஸ் நீங்க ரிமூவ் பண்ணணுமோ அந்த காலம்ல போயிட்டு செலக்ட் பண்ணுங்க. காலம் செலக்ட் பண்றேன் என்ன சொல்லிக்கிறேன், காலம் ஏல வச்சுட்டு சிங்கிள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த காலம் செலக்ட் ஆயிடுச்சு. செலக்ட் பண்ணிட்டு சாரி இங்க ஹைட் ஆயிருக்கு, நான் கொஞ்சம் நிறுத்திக்கிறேன். இங்க போனீங்கன்னா டேட்டால போயிட்டு இந்த இடத்துல ஒரு இன்டூ மார்க் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல வச்சீங்கன்னா டேட்டா டூல்ஸ்ல ஜஸ்ட் ஆப்ஷன் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். எக்ஸலே நம்ம என்ன செலக்ட் கொஞ்சம் அதை ஒரு எந்த ஒரு ஐக்கானையும் இப்படி பாத்தீங்கன்னா இங்க ஃபிளாஷ் ஃபில் பை மிஸ்டேக் நான் ஃபிளாஷ் ஃபில் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ எந்த ஒரு ஐக்கான்லையும் நீங்க ஜஸ்ட் வச்சுட்டு ஒரு செகண்ட் இருந்தீங்கன்னா அதனுடைய என்ன நேம் அப்படிங்கறத எக்ஸலே சொல்லிடும். ஸோ இங்க என்ன ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். இப்போ இதை கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணோடனே எக்ஸல் என்ன கேக்குது, காலம் எந்த காலம் செலக்ட் பண்ண சொல்லுது. செலக்ட் பண்ணிட்டோம். இங்க வாங்க டிஃபால்ட்டா செக் ஆயிருக்கு. செக் ஆகலைன்னா நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறோம். ஸோ இதுல வந்து 71 டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கு. ஸோ நம்ம இது ஓகே கொடுக்குறோம் பாருங்க. ஸோ எவ்வளவு டேட்டா இருந்துச்சு, இப்போ நம்மகிட்ட வந்து 20 தான் இருக்கு. இதுதான் 20 தான் யூனிக் வேல்யூ, மீதி இருந்ததெல்லாம் டூப்ளிகேட். ஸோ இது மேனுவலா பண்ணோம்னா கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளவு டைம் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இது ஜஸ்ட் கிளிக் ஆஃப் பட்டன், வித்தின் அ செகண்ட் இது எக்ஸல் நமக்கு பண்ணி கொடுத்துருச்சு. சரி, அடுத்து இப்போ ரெஜிஸ்டர் நம்பர் பிளஸ் நேம் ரெண்டும் ஒரே காலம்ல இருக்கு. எல்லா ஆர்டரும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. இப்போ நமக்கு வந்து ரெஜிஸ்டர் நம்பர் தனியா வேணும், அதே சமயம் நேம் தனியா வேணும். ரெண்டு செப்பரேட் காலமா வேணும் அப்படின்னா நாம அதை வந்து மேனுவலா பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எக்ஸல் நமக்கு அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எதை வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணோம்னு நினைக்கிறோமோ அதை நாம செலக்ட் பண்ணிட்டு டேட்டால போயிட்டு இங்க டெக்ஸ்ட் டு காலம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதை செலக்ட் பண்ணீங்கன்னா இதுக்கு டீலிமிட்டர் என்ன அப்படின்னு கேட்கும். சரிங்களா, டீலிமிட்டை செலக்ட் பண்ணிட்டு இங்க டீலிமிட் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பட்டன் இருக்கு பாத்தீங்களா ரைட் சைட்ல, அதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா எந்த மாதிரியான டீலிமிட் பண்ணோன்னு கேட்கும். ஸோ செமிகாலன், கமா, ஸ்பேஸ். இப்போ நம்ம டேட்டால என்ன இருக்கு, ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு, அதுக்கப்புறம் நேம் இருக்கு. ஸோ நாம என்ன யூஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ். அதனால ஸோ இது இல்லாம நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. கமா இருந்தா கமா யூஸ் பண்ணிக்கலாம், செமிகாலன் இருந்தா செமிகாலன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பண்ணிட்டு இங்க கீழே பாத்தீங்கன்னா இங்க டேட்டா ஸ்பிளிட் ஆயிருக்கும். நம்மளோட எக்ஸல் ப்ரிவியூ காமிக்கும் இப்படிதான் நான் ஸ்பிளிட் பண்ண போறேன் அப்படின்ட்டு. நம்ம இங்க போய் பாத்தீங்கன்னா கரெக்டா ஸ்பிளிட் ஆயிருக்குதா எல்லாம் அப்படின்னு செக் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகி இங்க என்ன ஃபார்மேட் அப்படின்னு கேக்கு. நம்ம ஜெனரல் வச்சுக்கலாம், டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா பாருங்க. ஸோ ஒரு செல்லுல ஒரு இடத்துல இருந்த டேட்டாவை நம்ம ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ரெஜிஸ்டர் நம்பர் தனியா இருக்கு, நேம் தனியா இருக்கு, தனித்தனி காலமா இருக்கு. லாஸ்ட் ஆப்ஷன், லாஸ்ட் ஒன் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இன்னைக்கு செக்ஷன்ல ஃபார்மேட்டிங் செல்ஸ். ஸோ சாந்தி மேம் மேபி 5 or 10 minutes எக்ஸ்ட்ரா ஆகும். உங்களுக்கு டைம் இருக்கா? Is everyone is okay with that? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. ஸோ ஃபார்மட் செல்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா இந்த டேட்டா நம்மகிட்ட இருக்கு. இந்த டேட்டா நம்மகிட்ட இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு லுக்கா இல்ல. இப்போ பாத்தீங்கன்னா இங்க டேட் ஒரு ஃபார்மேட்ல இருக்கு, அடுத்த காலம்ல இருக்க நேம் பிரான்ச் அப்படிங்கிறது ஒரு மாதிரி இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு, பெர்சன்டேஜ்ங்கிறது டிஃப்ரெண்டா இருக்குது. ஸோ இந்த லுக் செல்ஸ்னுடைய டேட்டாவுடைய லுக்ஸை வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் எது மாத்தணும் அப்படின்ட்டு. இப்போ காலம் ஏல போயிட்டு டேட் அப்படிங்கறத நம்ம செல்ல செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா
இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா போல்டு பண்ணலாம். சரி, ஹோமுக்கு போறோம். ஹோமுக்கு போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா பி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இது போல்டு. ஸோ டார்க்னஸ் அதிகமாகும். இது ஒன்று ஆப்ஷன். அடுத்து இட்டாலிக் வேணா இட்டாலிக் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா வரும். இது ஒரு ஆப்ஷன். அடுத்து சேம் இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அண்டர்லைனா இருக்கு, ஆனா இங்க அண்டர்லைன் இல்ல. ஸோ இந்த டேட்டாவுக்கு நமக்கு அண்டர்லைன் வேணும் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா யூ அண்டர் ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி டேட்டா இருக்கு, இது அண்டர்லைன். இங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் போய் செலக்ட் பண்ணீங்கன்னா இது அண்டர்லைன் ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு செல்லில் இருக்கிற டேட்டாவை நம்ம பண்ணோம். ஆனா இது ஒவ்வொரு டைமும் பண்ணும்போது நம்ம கரெக்டா பண்ண மாட்டோம், ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்டா பண்ணிடுவோம். ஸோ அதனால நம்ம வந்து எல்லா ரோவையும் செலக்ட் அட் அ டைம்ல நம்ம பண்ண முடியும். அது எப்படிங்கிறது இப்படி பார்க்கலாம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் செல் ஏல வச்சுட்டு ஷிஃப்ட் கீ பிரஸ் பண்ணிட்டு ரைட் ஏரோ கீ பிரஸ் பண்றீங்க. இப்படி ரைட் ஏரோ கீ பிரஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு நம்ம எது ஃபார்மேட் பண்ணணுமோ அது வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு இங்க போய் நம்ம போல்டு பண்றோம். போல்டு பண்ணிட்டு எல்லாத்தையும் அண்டர்லைன் கொடுத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா எல்லா போல்டு எல்லாமே அண்டர்லைன் ஆயிருக்கு. சரிங்களா? இப்ப நமக்கு ஒரு சின்ன இது பண்ணியாச்சு. அடுத்து ஸ்டில் பாத்தீங்கன்னு வச்சுங்க, இது ஒரு ஃபாண்டா இருக்கு, இது ஒரு சைஸா இருக்கு, இது ஒரு சைஸா இருக்குது. இது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இங்க போனீங்கன்னா இது இங்க பாருங்க சைஸ் இருக்கு. ஸோ இங்க ஃபாண்ட் பாத்தீங்கன்னா டைம்ஸ் நியூ ரோமன்ல இருக்கு. இது ஃபாண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 11. அதே இங்க பாத்தீங்கன்னா எரோபிக்ல இருக்கு, ஃபாண்ட் சைஸ் 11. அதே இங்க பாத்தீங்கன்னா ஏரியல் நேரோல இருக்கு, ஃபாண்ட் சைஸ் 9. ஸோ ஒவ்வொன்று டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் சைஸ் பிளஸ் டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்ஸ்ல இருக்கு. இப்போ நம்ம இது போன தடவை செலக்ட் பண்ண மாதிரி இங்க வச்சுட்டு செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் அமைக்கிட்டு ரைட் ஏரோ கீ செலக்ட் பண்ணி இது செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு இங்க போய் ஃபாண்ட் செலக்ட் பண்ணிட்டு இதுல நிறைய ஃபாண்ட் சைஸ் இருக்கு, உங்களுக்கு எது வேணுமோ அது கொடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கேலிபர் செலக்ட் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் சைஸ் வந்து நான் 11 பண்றேன். சரி, மேபி கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம், 12 பண்றேன். சரிங்களா? பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் இது வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்குது இதோட. அது என்ன ரீசன் பாத்தீங்கன்னா அலைன்மெண்ட் டிஃப்ரெண்டா இருக்குது. இதை போய் நம்ம அலைன் பண்ண போறோம். இது என்ன அலைன்மெண்ட்ல இருக்குது அப்படிங்கிறது இங்க நம்ம என்ன அலைன்மெண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு டேட்டா கூட அதே மாதிரி வேணும் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற டேட்டா என்ன அலைன்மெண்ட்ல இருக்கு நம்மளால பார்க்க முடியும். போனீங்கன்னா இந்த இடத்துல வச்சுட்டு இங்க போனீங்கன்னா இதெல்லாம் ஹைலைட் ஆயிருக்கு, போல்டா இருக்கு, அண்டர்லைன் ஆயிருக்குது. அலைன்மெண்ட் பாத்தீங்கன்னா சென்டர் கண்டென்ட் வந்து சென்டராகவும் மிடில் அலைன்மெண்டா இருக்கு. பார்த்தாச்சு. இப்போ அதையவே நம்ம இதுக்கு அப்ளை பண்ண போறோம். இங்க செலக்ட் பண்ணீங்கன்னா போல்ட் அண்டர்லைன் இருக்குது, ஆனா இங்க ரைட் அலைன் ஆயிருக்கு, பாட்டம் அலைன் ஆயிருக்கு. ஸோ இதை என்ன சென்டர் அலைன் பண்றோம், மிடில் அலைன்மெண்ட் பண்றோம். சரிங்க, இப்போ இது பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொரு டைமும் நம்ம இதை போய் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தா வேண்டியது இல்லைங்க. நம்ம இருக்கிற டேட்டா வந்து நமக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. இங்க இருக்கிறத வந்து நம்ம வந்து ஈஸியா காப்பி பண்ண முடியும். காப்பி பண்ணி அதே இது அப்ளை பண்ணலாம். இப்படி போய் நம்ம எடுத்து இங்க வந்து எவ்வளவு அலைன் ஆயிருக்கு அதே இது மைன்யூட்டா நம்ம வாட்ச் பண்ணிட்டு போய் பண்ணணுங்கிறதுல இருக்கு. இது டிஃப்ரெண்டா இருக்கு, இது டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இங்க இருக்கிறத வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதை சேம் எல்லா அலைன்மெண்ட்டும் பர்சன்டேஜுக்கு வந்து ஓப்பன் பை மாதிரி அப்ளை ஆகணும் அப்படின்னா இங்க போயிட்டு ஃபார்மேட் பெயிண்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நாம செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்க கிளிக் பண்ணீங்கன்னா சிம்பிள் அந்த ஃபார்மேட்டிங் அப்படியே இங்க காப்பி ஆகி அது பேஸ்ட் ஆகி. சரிங்களா? சேம் இப்போ பாத்தீங்கன்னா இதே மாதிரி இப்போ ஒவ்வொரு காலம் சைஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இங்க 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 ஸோ இது லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம் எப்படி பண்றது அப்படின்ட்டு. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஒரு சைஸ் இங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட் ஆயிரும். சரிங்களா? இப்போ டேட் ஃபார்மேட் பாருங்க, டேட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. 1 செப்டம்பர் 2019 ரொம்ப லென்த்தியா இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த காலம் 7 வச்சுட்டு கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணிட்டு நீங்க
காலமையில வச்சு செலக்ட் பண்ணிட்டு இங்க போனீங்கன்னா இந்த சைடுல இந்த டேட் இந்த ஃபார்மேட்டிங் ஆப்ஷன் நம்பர் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன் இருக்கு. இந்த கார்னர்ல ஒரு சின்னதா ஒரு ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். இந்த டயலாக் பாக்ஸ் ஒரு நிமிஷம் நான் இதை கொஞ்சம் ரைட் சைடு தள்ளிக்கிறேன். இந்த டயலாக் பாக்ஸ்ல போயிட்டு டேட் நிறைய கேட்டகரி ஜெனரல் நியூமரிக் அக்கௌண்டிங் இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. நம்ம இப்போ டேட் தான் சேஞ்ச் பண்ண போறோம். டேட்டை பார்க்குறோம். இங்க நிறைய ஆப்ஷன் இருக்கு. எந்த ஆப்ஷன் வேணும் அப்படின்ட்டு நம்ம பாத்தீங்கன்னா டேட் வந்து 2 டிஜிட், மந்த் 2 டிஜிட், இயர் 2 டிஜிட், எம்எம் டிடி எம்எம் ஒய்ஒய் ஃபார்மேட் நமக்கு வேணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறோம். ஸோ இங்க பாருங்க டேட் எல்லாத்துக்கும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நியூமரிக் அமௌண்ட். இங்க அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் 2 டிஜிட்ஸ்ல இருக்குது. டாட் இதை வந்து நம்ம ஹோல் நம்பரா செலக்ட் பண்ண முடியும். டிஜிட்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே 00 இருக்கனால இது தேவையில்லை அப்படின்னா நம்ம இந்த காலம் செலக்ட் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி இங்க போயிட்டு நீங்க இந்த ரைட் கலர் காலம்ல செலக்ட் பண்ணலாம். அல்லது அப்படின்னா இன்னொரு அதர் ஆப்ஷன் என்னன்னா இந்த காலம் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த டயலாக் பாக்ஸ்ல போனீங்கன்னா ஃபார்மேட் செல்ஸ் இருக்கு விண்டோ. ரெண்டுமே சேம் தாங்க. அதுல பண்ணினாலும் இந்த விண்டோ தான் ஓப்பன் ஆகும். இட்ஸ் வே ஆஃப் டூயிங் த திங்ஸ் வித் மல்டிபிள் ஆப்ஷன். உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சேம் ஃபங்க்ஷன். ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ல பண்ணிட்டு இங்க நம்ம டிஜிட்ஸ் இருக்கு 0 பண்ணலாம். 0 பண்ணிட்டு இங்க பாத்தீங்களா யூஸ் 1000 செப்பரேட்டர் அப்படின்னு இதை கிளிக் பண்ணீங்கன்னா எவ்ரி 1000 தேர் வில் பி a comma. இந்த மாதிரி ஃபார்மேட் மாறிக்கு. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு, எந்த ஒரு கமாஸும் கிடையாது, பிளஸ் 2 டிஜிட்ல இருந்தது. இப்போ ரீடூ பண்றோம். நம்ம ஃபார்மேட் கொடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா கமாஸ் யூஸ் பண்ணி பண்ணிருக்குது. இப்போ நம்ம எந்த கரன்சி யூஸ் பண்றோம் மேபி பாத்தீங்கன்னா நம்ம இதுல அதிகமா யூஸ் பண்ணலீங்களா தெரியல. பட் எங்களுடைய கார்பரேட்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கரன்சிஸ் நாங்க ஒர்க் பண்ணுவோம். இட் வுட் பி ருபீஸ், ஆஸ்திரேலியன் டாலர்ஸ், சிங்கப்பூர் டாலர்ஸ் வித் யூஎஸ் டாலர்ஸ். ஸோ அமௌண்ட் அப்படிங்கிறது என்ன கரன்சில இருக்கு அப்படின்னு எங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நாங்க என்ன பண்ணுவோம், இது ஃபார்மேட் பண்ணலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க போயிட்டு ரைட் கிளிக் யூஸ் பண்ணிட்டு ஃபார்மேட் செல்ஸ் இங்க அக்கௌண்டிங் அப்படிங்கிறது அக்கௌண்டிங் ஃபார்மேட் போனீங்கன்னா இங்க கேட்கும் 0 டெசிமல்ஸ் என்ன, இது கரன்சி என்ன அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்தியன் ருப்பியா, அமெரிக்கன் டாலர்ஸா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். நம்ம இப்ப என்ன சொல்ல போறோம், இந்தியன் ருப்பி. கிளிக் பண்ணிட்டு ஓகே பாத்தீங்கன்னா டாலர் இங்க வித் ருப்பி சிம்பிளோட இங்க வந்துடும். சரிங்களா? இப்ப நாம இதே ஃபார்மேட்டை இதுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டெப்ஸ் 3 ஸ்டெப்ஸ் பண்ணியிருப்போம். இது அப்படியே நம்ம ரிப்பீட் பண்ணியும் பண்ணலாம். அல்லது ஈஸியஸ்ட் வே என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க போய் செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஃபார்மேட் பெயிண்டர் இருக்குது, நம்ம அதை யூஸ் பண்ண போறோம். அதை செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்து காலம்ல டாப்ல வச்சு கிளிக் பண்ணீங்கன்னா ஃபுல்லா செலக்ட் ஆயிரும். ஓகே, என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே ஒரு செல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கு, அதனாலதான் ரெட் கலர் எடுத்துக்குது. வேற ஒன்றும் ரீசன் கிடையாது. அது என்ன இருக்குதோ அதனாலதான் அதை எடுத்துக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபார்மேட் செல்ஸ் போயிட்டு சேம் அக்கௌண்டிங் யூஸ் பண்ணிட்டு இங்க 0 பண்ணிட்டு இங்க நம்ம ருபீஸ் செலக்ட் பண்றோம். ஸோ இப்போ போன ஸ்டெப்புக்கு நீங்க அதான் ஃபார்மேட் பெயிண்டர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது ஒரு செல்ல ஒரு சேஞ்சஸ் இருந்தாலும் அது வந்து எல்லாத்துக்கும் எடுத்துக்கும். ஸோ அந்த இதை எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு சொல்றாங்க. அன்டூ பண்ணியாச்சு, இப்படி இருக்கு. ஸோ இந்த ஒரு ஃபார்மேட்டை நம்ம எடுத்துட்டு இங்க செலக்ட் பண்ணிட்டு இங்க போய் அப்ளை பண்ணீங்கன்னா இது ஃபுல்லா எடுத்துக்குது. சரிங்களா? அது அந்த ரோல் ஏதாவது ஒரு இது இருந்தனால அது மாதிரி அந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம இங்க போயிட்டு ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கணும். இதுதான் அதனுடைய லிமிடேஷன்ஸ். அக்கௌண்டிங் 0 பர்ஃபெக்ட். சரிங்களா? இது பண்ணிட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய டேட்டா இருக்கு. நம்ம இப்படி டவுன் இப்படி கீழே போகும்போது பாத்தீங்கன்னா ஹெட்டர் மறைஞ்சு போயிருது.
ஹெட்ரு என்னன்னு பார்க்க முடியல. இப்போ இதை வச்சு இது என்ன அக்கௌண்ட் நம்பரா அமௌண்ட்டா எனக்கு ஒண்ணுமே தெரியல. இது என்ன அமௌண்ட், இது என்ன அமௌண்ட், ஸோ என்ன அப்படின்னு தெரியல. இப்போ ஹெட்ரை வந்துட்டு அப்படியே கண்டினியூ ஆகணும் டேட்டா அப்படின்னா நாம வந்து அதுக்கு பேர் என்ன சொல்லணும், ஃப்ரீ ஸ்பேன் அப்படிம்போம். ஸோ நம்ம இப்போ பண்ணலாம். நம்ம எந்த ஹெட்ரு அப்படியே இருக்கணுமோ அதுக்கு கீழே போய் வச்சுட்டு வியூ ஆப்ஷன், அதாவது மெனுல வியூ போயிட்டு ஃப்ரீ ஸ்பேன் ஆப்ஷன் இருக்கு. ஃப்ரீ ஸ்பேன் ஆப்ஷன் போயிட்டு ஃப்ரீ ஸ்டாப் ரோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ரோ அப்படியே இருக்குங்க. இப்ப பாருங்க கீழே போக போக நமக்கு ஹெட்ரு மட்டும் அப்படியே இருந்துட்டு இருக்கு, உள்ள டேட்டா மட்டும் தான் மறையுமோ இல்லையோ ஹெட்ரு அப்படியே இருக்கும். இப்போ இந்த செல்லுல வந்துட்டு என்னால் சொல்ல முடியும் இது வந்து அக்கௌண்ட் நம்பர், இது வந்து அமௌண்ட் அப்படின்னு நம்மளால பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அதே வந்து இதே சேம் திங் நம்ம காலமுக்கு பண்ணலாம். ஸோ எந்த டேட் நமக்கு வேணும், எந்த டேட்ல என்ன டெபாசிட்ஸ் பண்ணாங்க அப்படின்னு ரைட் சைடு போகும்போது வேணும். இப்போ இங்க போகும்போது பாத்தீங்கன்னா டேட் மறைஞ்சிருது. ஸோ இது பெர்சன்டேஜ் எந்த டேட்ல இந்த அமௌண்ட் டெபாசிட் ஆயிருக்குன்னு என்னால பார்க்க முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது நான் அதை பார்க்கணும் அப்படின்னா இங்க வந்துட்டு சேம் அந்த காலம் விட்டுட்டு நெக்ஸ்ட் காலம்ல வச்சுட்டு ஃப்ரீ ஸ்பேன்ல போயிட்டு ஃப்ரீஸ் ஃபர்ஸ்ட் காலம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கும். இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா ரைட் சைட்ல நீங்க போக போக டேட் அப்படியே இருக்கும். பட் ஆனால் நீங்க டவுன்ல போனீங்கன்னா அந்த ஹெட்டர் மறைஞ்சிரும். இப்ப நமக்கு டாப்ல இருக்க ஹெட்டரும் வேணும், ஃபர்ஸ்ட் காலம் இருக்க டேட் ரெண்டு வேணும் அப்படின்னா ஸோ இந்த காம்பினேஷன், இந்த ஜங்ஷன் காம்பினேஷன் வைக்கணும். ஃபர்ஸ்ட் ரோக்கு கீழே அதே சமயம் ஃபர்ஸ்ட் காலம்க்கு நெக்ஸ்ட்ல இருக்கிற செல்ஸ்ல வச்சுட்டு இங்க போயிட்டு ஃப்ரீ ஸ்பேன் அப்படிங்கிறத அமுக்குறீங்கன்னா கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க அப்படியே இருக்கு. ரைட் சைடு பண்ணீங்கனால ஃபர்ஸ்ட் இப்போ இந்த இதில் பாருங்க ஹெடர் அப்படியே இருக்கு, ஃபர்ஸ்ட் காலம் டேட் அப்படியே இருக்கு. இது வந்து ஃப்ரீஸ் ஃபேன். இதை போயிட்டு நமக்கு இது தேவையில்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அங்க போயிட்டு இங்க அன்ஃப்ரீஸ் ஃபேன் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஃப்ரீஸ் ஆப்ஷன் போயிடும். அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிளாஷ் ஃபில். ஃபிளாஷ் ஃபில் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டேட்டா இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க பார்க்குறேன். ஓகே குட். மண்டே இங்க பாருங்க அக்கௌண்ட் நம்பர்ல பாத்தீங்கன்னா 244-36578. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச் கோடு 244 பிரான்ச் கோடு, லாஸ்ட் 5 டிஜிட் 36578ங்கிறது பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர். ஸோ இது வந்து காம்பினேஷனா இருக்குது, பிரான்ச் கோட் பிளஸ் அக்கௌண்ட் நம்பர். ஸோ இதுல வந்துட்டு நம்ம இதை கொஞ்சம் இது பாக்குறதுக்கு எது பிரான்ச் கோடு எது அக்கௌண்ட் நம்பர் நமக்கு தெரியல, கொஞ்சம் நம்ம டிஃபரெண்டா பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காலம் இன்சர்ட் பண்றோம். இந்த இடத்துல போயிட்டு இன்சர்ட் கொடுத்துட்டு இங்க வந்துட்டு நீங்க 244 அப்படிங்கறத எடுத்துட்டு ஒரு ஐஃபன் போட்டு 36578 அப்படின்னு நான் டேட்டால போனீங்கன்னா டேட்டால போயிட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதை கிளிக் பண்ணி ஃபிளாஷ் ஃபில்ஸ். இதை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லாம் அந்த பக்கத்துல இருக்கிற காலம் சீல இருக்கிற நம்பர்ஸ் பூரா நாம சொன்ன ஃபார்மேட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். இங்க பாருங்க 244 இங்க எப்படி இருக்கு, இங்க வந்து பாத்தீங்கன்னா கன்யூஸா இருக்குது, இங்க வந்து பாருங்க 76234. இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்ஸ். இங்க போனீங்கன்னா கீழே போனீங்கன்னா நார்த் கண்ட்ரியினுடைய பிரான்ச் கோட் 345, இங்க வந்து அக்கௌண்ட் நம்பர். ஸோ நமக்கு வந்து எப்படி வேணுமோ அதை பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் பாத்தீங்கன்னா
இது ஒரு ஆப்ஷன். சேம் 244 ஸ்பேஸ் விட்டு 36578 டைப் பண்ணிட்டு கீபோர்ட்ல கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு இ பிரஸ் பண்ணுங்க. இது கீபோர்டுடைய ஷார்ட்கட் கண்ட்ரோல் இ. ஸோ ஃபிளாஷ் ஃபில் வந்து ரெண்டு வகையா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து டேட்டால போயிட்டு இங்க ஃபிளாஷ் ஃபில் பண்ணலாம் அல்லது கண்ட்ரோல் இ. இந்த ரெண்டு வகையா நம்ம பண்ணலாம். சரிங்க, இப்போ நம்ம இதை டெலீட் பண்ணிடலாம். அக்கௌண்ட் நம்பருங்கிற ஹெட்டரை நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கோ, இதை டெலீட் பண்ணிடலாம். இப்போ சூப்பரா இருக்குங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஃபைலை நம்ம செலக்ட் பண்றோம். இந்த இந்த டேட்டா மட்டும் செலக்ட் பண்றோம். கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட் இதுல வச்சுட்டு நம்ம வந்து ரைட் சைடு கிளிக் பண்றோம். ரைட் சைடு கிளிக் பண்ணி இந்த டேட்டா ஃபுல்லா டவுன் ஏரோ கீ பிரஸ் பண்றோம். ரைட் கிளிக் பண்ணி ஷிஃப்ட் ரைட் கீ பிரஸ் பண்ண, இப்போ டவுன் ஏரோ கீ பிரஸ் பண்றேன். பிரஸ் பண்ணிட்டு இங்க போய் ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு ஹோம் ரிப்பன்ல போயிட்டு தேர் இஸ் இங்க ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது இல்லைங்களா, ஃபாண்ட். அங்க போயிட்டு பார்டர், அதுக்கு போயிட்டு கிளிக் பண்ணிட்டு இங்க இருக்கிற பார்டர்ல நம்ம எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த பார்டருக்கு செலக்ட் பண்றேன். பாருங்க ஃபுல்லா செலக்ட் ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு பார்டர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும், இதுக்கு ஒரு ஹெட்டர் கொடுக்கணும். ஹெட்டர் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ போயிட்டு நம்ம லாஸ்ட் டைம் செலக்ட் பண்ண மாதிரி இந்த செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணி என்டையர் செல்ஸ் டவுன், இது மட்டும் எனக்கு டவுன் வந்தா போது நான் டவுன் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ இதுக்கு ஒரு ஹெட்டர் கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்னா, பிரான்ச் வைஸ் டெபாசிட் டீடைல்ஸ். ஸோ இது இப்படி டைப் பண்ணும்போது இங்க இருந்துருதுங்க. இதை நம்ம போய் நம்ம அலைன்மெண்ட் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த அலைன்மெண்ட் சென்டர் டாப் யூஸ் பண்றோம், இங்க இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது இங்க சென்டர்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இதனுடைய ஹெட்டர் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சேர்ந்தது தான். ஸோ இங்க சென்டர்ல அதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மர்ஜ் டேட்டா அப்படிப்பாங்க, மர்ஜ் அண்ட் சென்டர் த செல்ஸ். ஸோ நம்ம இங்க செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் ரைட் ஏரோ கீ பிரஸ் பண்றோம். எது வரைக்கும் அப்படிங்கறத நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். காலம் ஐ வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு இங்க போனோம்னா மர்ஜ் அண்ட் சென்டர் அப்படின்னு இருக்கு. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணா டேட்டா சென்டர் ஆயிருது. ஸோ சென்டர் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஃபாண்ட் நாம கலர் மாத்துறோம். எப்படி கலர் மாத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் எவர் யூ வாண்ட், இங்க இருக்கிற கலர்ஸ் நீங்க எது வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபாண்ட் கலர் மாத்திக்கலாம். இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் மாத்தணும் அப்படின்னா இங்க பக்கத்துலயே இருக்குது ஃபில் ஆப்ஷன், அதுல போயிட்டு நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக், ப்ளூ எது வேணா கொடுக்கலாம். இந்த மாதிரி எது வேணாலும், எத்தனை கலர்ஸ் இருக்கு, உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சதோ அந்த கலர் பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து ப்ளூ கொடுத்துட்டு உள்ள இருக்கிற டேட்டா வந்து நல்லா தெரியல. இப்படி வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச் வைஸ் டீடைல்ங்கிற ஆப்ஷனே நமக்கு என்ன ஹெட்டர் நல்லா தெரியல. அப்ப என்ன பண்ணுவோம்னா, இங்க போயிட்டு ஒயிட் ஃபாண்ட் சைஸ் ஒயிட் செலக்ட் பண்ணோம்னா ஃபாண்ட் கலர் இங்க வந்து இது மாறிக்குது. ஓகேங்க. ஸோ வித் திஸ் நாம ஒரு டைம் ரீகேப் பார்த்துடலாம் என்னென்ன பண்ணோம் அப்படின்னா, இன்னைக்கு ஃபுல்லா ஃபைல்ஸ் நம்ம எப்படி கிரியேட் பண்ணோம், ஃபைல்ஸ் எப்படி ஒரு ஒர்க் புக் எப்படி ஓபன் பண்றது, பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி எப்படி ப்ரொடெக்ட் பண்றது, சீட்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, சீட்ஸ் எப்படி மூவ் பண்றது, சீட்ஸ் ரீநேம் பண்றது, பிளஸ் சீட்ஸ் டெலீட் பண்றது, பிளஸ் கண்டென்ட் ஒரு காலம் எப்படி இன்சர்ட் பண்ணலாம், ரோஸ் எப்படி இன்சர்ட் பண்ணலாம், காலம் டெலீட், ரோ ஆப்ஷன்ஸ், காலம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி டேட்டா எப்படி என்டர் பண்ணலாங்கிறத பார்த்தோம். அது இல்லாம சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தோம். டைம் ஸ்பேன் எப்படி யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம், ஆட்டோ ஃபிளாஷ் ஃபில் எப்படி யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பார்த்தோம். டூப்ளிகேட்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணலாங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபார்மேட் செல்ஸ் எப்படி நம்ம வந்து டேட்டாவை ஃபார்மேட் பண்ணி கொஞ்சம் ப்ளீசிங்கா லுக்ஸை வந்து மாத்திக்கலாம் அப்படிங்கறத நீங்க பார்த்தோம். So far any other question? இல்ல அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷன் ஒன்னு இருக்குங்க. வித் திஸ் இந்த ஒரு இதோட நம்ம இன்னைக்கு செக்ஷனை எண்ட் பண்ண போறோம். ரெஸ்ட் ஆஃப் த செக்ஷன் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி ஃபார்மேட் நம்மகிட்ட இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்
இந்த ஃபார்மேட் இருக்கு, இங்க நம்ம சேம் டேட்டா இருக்கு. ஸோ இதே ஃபார்மேட்ல ஃபார் எக்ஸாம்பிள் இது நல்லா இருக்கு, லுக் அண்ட் ஃபீல் நல்லா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணா, இதே எக்ஸாம்பிள் இதை பண்ணோம் அப்படின்னா நாம ஒவ்வொன்றா போய் அது என்ன, இதுல என்ன இருக்கு, டேட்ல என்ன செலக்ட் பண்ணிருக்காங்க, இதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு, இதுல என்ன ஃபாண்ட் செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு நிறைய டைம் கன்சம்ஷன் ஆகும். அது சம்டைம்ஸ் இம்பாசிபிள், டேட்டா நிறைய இருக்கும்போது இம்பாசிபிள் கூட. ஸோ அதை நம்ம எப்படி ஈஸியா பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேபிள்ல ஃபர்ஸ்ட் செல்ல வச்சுக்கிறோம். ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிட்டு லாஸ்ட் செல், ஸோ என்டையர் டேபிள் செலக்ட் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ காப்பி பண்றோம். கண்ட்ரோல் சி யூஸ் பண்ணி காப்பி பண்றோம். காப்பி பண்ணிட்டு இங்க இந்த ஏரியா செலக்ட் பண்ணிட்டு, அல்லது ஒரு காலம்ல டாப்ல லெஃப்ட்ல கூட செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இங்க பேஸ்ட்ல போனீங்கன்னா ஸ்பேஸ் ஸ்பெஷல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ லாஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ண, ஸ்பேஸ் ஸ்பெஷல் யூஸ் பண்ணி டேட்டா காப்பி பண்றதுக்கு வேல்யூஸ் யூஸ் பண்ணோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபார்மேட் யூஸ் பண்ணி ஓகே பண்ணீங்கன்னா சேம் ஃபார்மேட் காப்பி ஆயிரும் வித்வுட் எனி சேஞ்சஸ். ஸோ உங்களுக்கு டேட்டா சேஞ்ச் ஆகாது, ஆனா ஃபார்மேட் மட்டும் காப்பி பண்ணி எக்ஸல் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். ஸோ உள்ள டேட்டா இங்கேயும் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சேம் டேட்டா வச்சிருக்கிறேன், பட் இங்கேயும் சேம் டேட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. டேட்டா டிஃப்ரெண்டா இருக்கலாம், டேட்டாவை எந்த வகையிலையும் இது அஃபெக்ட் பண்ணாது, ஒன்லி ஃபார்மேட் மட்டும் காப்பி பண்ணும். ஓகே, by this I think we are done with today's section, so maybe we can go for question and answer. So I will wrap up what we'll do tomorrow. We can do like little advanced level like formulas, filters and pivots. So now we can open up for the Q&A. Thank you, Bala sir. Okay, I'll open the session for participants chat. But already late ஆயிட்டு ஒரு 10 minutes நம்ம questions ஓபன் பண்ணிக்கலாம். Okay, I'll open now. Yeah, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க போடுங்க, நான் மெசேஜ் பண்றேன். And one more thing. Yeah, please. நான் இந்த வீடியோவை நான் இன்னைக்கு மெயில் அனுப்பலாம். இந்த வீடியோவை நான் இன்னைக்கு நைட்டே எங்களோட யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிடுறேன். சேனல் பார்த்துக்கோங்க. டைரக்ட் கிருஷ்ணகிரி போட்டிங்கனால எங்க சேனல் வந்துடும், நீங்க யூடியூப் சேனல்ல பார்த்துக்கோங்க. அண்ட் தென் அப்படியே நீங்க உங்க ஒர்க்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட அங்கே ரெஃபர் பண்ணீங்க. நிறைய இடத்துல சார் ரிப்பீட் பண்ண சொல்லுங்க நாங்க ஒவ்வொன்றும் அந்த மாதிரி பண்ணோம்னா கண்டிப்பா டைம் போதாது நமக்கு. ஸோ இட்ஸ் பெட்டர். நான் இப்போ பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு ஓபன் பண்றேன், ஒருத்தரா கேளுங்க ப்ளீஸ். ஹலோ, வணக்கம் சார். ஹலோ சார், பேசுங்க சார். வணக்கம் மேடம், நான் அறிவுமணி கம்பைனூர் ராயசங்கத்துலேருந்து பேசுறேங்க. சார், இப்போ இந்த டேட் ஃபார்மேட் சில சமயம் போடுறப்ப என்ன ஆகுதுன்னா, நாம 19/6/2020 போட்டா அதே வந்து ஃபார்மேட் ஆட்டோமேட்டிக்கா மாறிடுதுங்க. அதை வந்து எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுங்க சார்? ஸோ நீங்க உங்களுக்கு என்ன ஃபார்மேட்ல வேணுங்கிறத டேட் என்டர் பண்றதுக்கு முன்னாடி இங்க போய் செலக்ட் பண்ணிட்டு அந்த காலம் எம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க டேட் இருக்கு, இங்க போய் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட்ல போயிட்டு டேட் யூஸ் பண்ணி நீங்க என்ன ஃபார்மேட் செலக்ட் பண்றீங்களோ செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு கீழே என்ன என்டர் பண்ணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் 04/09/19 நான் பண்றேன். சோ அந்த ஃபார்மேட்ல ஆட்டோமேட்டிக்கா மாறிக்கும். சோ அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்மேட் ஆல்ரெடி மாறுது அப்படின்னா அந்த காலம் ஆல்ரெடி அந்த ஃபார்மேட்ல வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். நீங்க இங்க போயிட்டு உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ அங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்டர் காலம் செலக்ட் பண்ணி டேட் காலம் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அண்டர்ஸ்டுட் சார். அப்ப இன்னொரு क्वेश्चन சார், இப்போ ஒரு எக்ஸல் ஷீட்டை வந்து வேற சிஸ்டத்துக்கு காப்பி பண்றப்போ இந்த ஃபார்மேட் மாறுதுங்க சார் சில சமயம், அதை எப்படி தடுக்கலாம்? கண்டிப்பா மாறுதுங்க.
இந்த ஃபைல் கொடுக்குற ஃபார்மேட் இப்படியா தான் இருக்கும். மாறுது அப்படின்னா வேற ஏதாவது சின்ன பிரச்சனை உங்களுடைய சிஸ்டம்ல அல்லது வேற ஏதாவது பிரச்சனைக்கு ஜென்ரலா 99.99% மாறாது, மாறவும் கூடாது. ஆக்சுவலா என்ன ப்ராக்டிகல் டிஃபிகல்ட்டினாங்க சார், நம்ம சீனியர் லிஸ்ட் இப்போ ப்ரிப்பேர் பண்றப்போ நம்ம சிஸ்டத்துல இருந்து கொடுக்குறோம், அவங்க சிஸ்டத்துல அது காப்பி பண்றப்போ மந்த் டேட் மாறிடுது. அதை நாம மாறாம இருக்கிறதுக்கு நம்ம எக்ஸல் ஷீட்ல கண்ட்ரோல் பண்ண முடியுங்களா? கண்டிப்பாங்க. நீங்க என்ன ஃபார்மேட் பண்ணி அனுப்புறீங்களோ அதே ஃபார்மேட்ல அவிட்ட இருக்கு. அன்டில் அன்லெஸ் அவி போயிட்டு சேஞ்ச் மேனுவலா போயிட்டு சேஞ்ச் பண்ணலனா அதே ஃபார்மேட்ல இருக்கும். ஓகே ஓகே சார், தேங்க் யூ சார். சார் லாயர் வெர்ஷனா இருந்தா சில சேஞ்சஸ் வரும்ல சார்? சாரி, வாய்ஸ் நீங்க என்ன क्वेश्चन எனக்கு புரியல, வாய்ஸ் பிரேக் ஆகுது. மேடம் சொன்னாங்கல்ல சார், அந்த வேற சிஸ்டத்துல காப்பி பண்ணும்போது பிரச்சனை வருதுன்ட்டு. சொல்லுங்க. அது வந்து லாயர் ஆப்ஷன் காட்டாம இருக்கும். அது ஒரு ரீசன். வெர்ஷன் டிஃபரெண்டா இருக்கும்போது கண்டிப்பா சில சேஞ்சஸ் இருக்கும். சேம் வெர்ஷன் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது. சார் குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சார். இந்த எங்க ஸ்கூல்லலாம் எமிஸ் நம்பர் வந்து நாங்க அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கு சார். சில டைப் பண்ணும்போது 13 டிஜிட் வரும், ஆனா நம்ம அதை டைப் பண்ணிட்டு அடுத்த காலத்துக்கு போனோம்னா நம்பர் பிளஸ் போட்டு ஒரு 3-4 டிஜிட் மட்டும் வந்து நிக்குது சார். அதை எப்படி சார் சரி பண்றது? சரிங்க, அதுக்கு வந்து நீங்க ஃபார்மேட் பண்ணிடலாம். 13 டிஜிட் இருக்கும்போது இந்த பிளஸ்ன்னு வந்து ஒரு சிம்பிள் வரும். இங்க செலக்ட் பண்ணிட்டு இங்க ஃபார்மேட்டிங் இருக்குங்களா, இங்க செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸ் போயிட்டு நீங்க வந்து நம்பர்ஸ் யூஸ் பண்ணி இந்த 1000 செப்பரேட்டர் யூஸ் பண்ணீங்கனாலும் பண்ணிக்கலாம், அல்லது டெக்ஸ்டா யூஸ் பண்ணீங்கனாலும் பிரச்சனை வராது. ஓகே சார், ஓகே சார், நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். நம்பரா இருக்கும்போது மட்டும் நம்பரா இருக்கும்போது மட்டும் தான் அந்த பிரச்சனை வரும். நீங்க அதுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு பொதுவா நம்ம அமௌண்டா இருந்தா 1000 அப்படிங்கிற செப்பரேட்டர் யூஸ் பண்ணிட்டு அந்த பிரச்சனை போயிடும். சோ நீங்க எம்ஐடி நம்பர்ங்கிறது வந்து கண்டிப்பா அமௌண்ட் கிடையாது, அது நம்ம யூஸ் பண்ண முடியாது இந்த ஆப்ஷனை. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், ஓகே சார். ஜெனரலா அந்த பிரச்சனை வரும்போது பாத்தீங்கன்னா உங்க ஃபார்மேட் வந்து ஜெனரல்ல இருக்கும். எஸ் எஸ் எஸ், சரிங்க சார், சரிங்க. ஹலோ சார். சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க சார். டவுட்டுங்க சார், இந்த எடிட் லிஸ்ட் நேம் லிஸ்ட்ல போட்டு எடிட் பண்ணீங்க இல்லைங்க? ஆமாங்க சார். இப்போ வந்து நம்ம ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் நேம் அடிச்சிடுறோம். ஆமாங்க. இப்போ அதை நம்ம எடிட் பண்றோம். பட் வந்து என்ன பண்ணோம், ஒரு 2 or 3 days கழிச்சு வந்து என்ன பண்ணோம், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நேம் தான் நம்ம எடுத்துடுறோம், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம டெலிட் பண்ணிடுறாங்க. சரிங்க. அப்படியும் வந்து நம்ம இன்னொரு லிஸ்ட் நம்ம எடிட் பண்ணும்போது அந்த டெலிட் ஆன ஸ்டூடெண்ட் நேமும் சேர்ந்து வருமா வராதுங்களா? ஓகே, எது அந்த கஸ்டம் லிஸ்ட்ல சொல்றீங்களா? ஆமாங்க சார். கஸ்டம் லிஸ்ட்ல நீங்க போயிட்டு எஸ் நீங்க இந்த லிஸ்ட்ல இருந்து நம்ம இங்க ஆட் பண்ணிட்டு ஒன்ஸ் இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸலுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல, அது உள்ள இருக்கிற டேட்டா தான் யூஸ் பண்ணு. நீங்க வந்து கஸ்டம் லிஸ்ட்ல மறுபடியும் போயிட்டு அந்த நேம் அங்கிருந்து ரிமூவ் பண்ணணும். அங்கிருந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா வராது. சரி, இப்போ வந்து இது வந்து ஒவ்வொரு கிளாஸுக்கு வந்து பாசிபிள் கொண்டு வர முடியும், தனித்தனியா கொண்டு வர முடியுங்களா? கண்டிப்பா கொண்டு வர முடியுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கு, நம்ம ஒரு கஸ்டம் லிஸ்ட் கிரியேட் பண்ணோம் இல்லீங்களா, ஃபைல்ல போயிட்டு இங்க போயிட்டு பாருங்க, ஆப்ஷன்ஸ் போறேன், அட்வான்ஸ்ட் கஸ்டம் லிஸ்ட். இப்ப நாம கிரியேட் பண்ண லிஸ்ட் ராம் சுந்தர் இருக்கு பாருங்க, இங்க நேம் வருது. சப்போஸ் நான் வந்து மூர்த்தி இங்க இருந்து டெலீட் பண்ணிட்டேன்னா டெலீட் பண்ணிட்டு ஆட் பண்ணி ஓகே பண்ணிட்டு அப்படின்னா அடுத்த டைம் ஓகே கொடுத்துருங்க. அடுத்த டைம் நம்ம பண்ணிட்டு இங்க ட்ராக் பண்ணீங்கன்னா அந்த நேம் இருக்காது பாருங்க, மூர்த்தி இல்ல, மூர்த்தி இல்லைங்க. ஓகே ஓகே. இதுல நீங்க எவ்வளவு வேணா கிரியேட் பண்ணிக்கலாங்க. கிரியேட் பண்ணிக்கலாம் சார். ஒவ்வொரு கிளாஸ் நீங்க வந்து ஒரு 5 கிளாஸ் நீங்க ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸ்க்கு ஒரு லிஸ்ட் நீங்க ரெடியா வச்சுக்கலாம். ஓகே சார். இன்னொரு டவுட்டுங்க சார், இந்த எக்ஸல் ஷீட் ப்ராடக்ட் சொன்னீங்களேங்க? ஆமாங்க சார். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரே பாஸ்வேர்டு வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாமா, இல்ல ஒவ்வொரு ஷீட்டுக்கும் ஒவ்வொரு பாஸ்வேர்ட் பண்ணுங்களா? அது உங்களுடைய இஷ்டம் தான். நம்ம ஏடிஎம் கார்டுக்கு எப்படி பல ஏடிஎம் வச்சிருந்தாலும் ஒரே பாஸ்வேர்ட், நம்ம உங்களுடைய மெமரி பவர் பொறுத்து சேம் கான்செப்ட். நீங்க ஒரே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா அதே சமயம் ஒவ்வொன்றுக்கும் டிஃபரெண்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகேங்க சார். இட் பேஸ்ட் ஆன் தி நீட், ரைட்? நீங்க ஒருத்தருக்கு ஷேர் பண்றீங்க உங்க ஃபைலை, அவி ஒரு ஷீட்ல மட்டும் தான் டேட்டா என்ட்ரி பண்ணணும், அதுக்கு மட்டும் நீங்க பாஸ்வேர்ட் ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்க டிஃபரெண்டா வைக்கணும்.
மத்த டேப் ஓகே ஓகே மத்த சீட்ஸ் எல்லாம் டிஃபரெண்டா வச்சுட்டு இதுக்கு டிஃபரெண்டா வச்சீங்கன்னா இதை நீங்க பாஸ்வேர்டை கொடுத்து இதை மட்டும் கொடுத்து அவனால பண்ண வைக்கலாம். சோ சேம் பாஸ்வேர்டா இருந்தா எல்லாமே ஓபன் ஆகிக்க முடியும். அந்த ஒரு அவங்க limitations மட்டும் ஓகே தான். ஓகே ஓகே சார், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ சார். ஆட்டோஃபில் ஒரு சின்ன டவுட்ங்க சார். ஹலோ இது ஹலோ சார். ஆட்டோஃபில் அப்போ சொல்லுங்க. month வந்து ட்ராக் பண்ண முடியுங்களா? ஹலோ ஹலோ ரெண்டு மூணு பேர் அட் டைம்ல பேசுறீங்க. சாரி Hello. சாரி சார். ஓகே. சோ யாரு மந்த் ட்ராக் பண்ண முடியுமான்னு கேட்டது. இங்க இது அதான் சார் ஒரு சின்ன டவுட் என்னதுன்னா, இப்போ ஆட்டோஃபில்ல நான் வந்து வெர்டிகலா மந்த் ட்ராக் பண்றப்போ எனக்கு ப்ராப்ளம் வருது. எக்ஸாம்பிள் இப்போ நான் 2020 இல்ல 05 ஆட்டோஃபில் இருக்கும்போது பாருங்க இங்க ட்ராக் ஆகுது பாருங்க. ஒண்ணு இல்ல இப்போ நான் எக்ஸாம்பிள் இதே நான் Jan:19 அந்த ஃபார்மட்ல போடுறப்போ எனக்கு ஆக மாட்டேங்குதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து September:19 October:19 அடுத்த ரோல போடுறேன். அப்போதைக்கு ட்ராக் பண்றப்போ எனக்கு அடுத்து December:20 வரணும் இல்லைங்களா? ஐ மீன் சாரி Jan:20 அந்த ஃபார்மட்ல யூஸ் பண்றப்போ எனக்கு ஆட்டோஃபில் வரணும். இல்ல வராது. டிசம்பர் வரைக்கும் Jan to December மட்டும் தான். அப்படி இல்லைங்க. ஆனா சரி இப்போ இப்போ எக்ஸாம்பிள் Jan:19 Feb:19 போட்டா கூட அதுலயே நான் ட்ராக் பண்ணாலும் எனக்கு March:19 வரது இல்ல. Jan:21 Feb:21 தான் வருதுங்க சார் அந்த ஃபார்மட்ல. இப்போ சோ இது இப்போ இதுல ஓகே வந்து இந்த மாதிரி சொல்றீங்களா? ஆமாங்க சார். இந்த ஃபார்மட்ல Jan:19 அந்த ஆப்ஷன் நான் Feb:19 செக் மந்த் பிளஸ் இயர் யூஸ் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணும்போது கரெக்டா வரமாட்டீங்கன்னு சொல்றீங்க கரெக்ட் சார். இல்லீங்களா? அதேதான் சார். ஆமா. ஓகேங்க. சோ இது வந்து நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். நான் அதை யூஸ் பண்ணி பார்த்ததுல மேபி நான் இன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு நாளைக்கு வர கிளாஸ்ல பாசிபிளா இல்லையான்னு சொல்றேன். புரியுது. இன்னும் ஒரு சின்ன doubt அதுல இருக்கு. பால் சார், அதுல எனக்கு ஒரு டவுட். இப்ப அவர் போட்டிருக்க ஃபார்மேட்டிங் வந்து ஆல்ரெடி அந்த ஃபார்மேட்ல இருக்கா? ஒருவேளை ஃபார்மேட் இல்லாம இருந்தா கூட அது வராது இல்லையா? கண்டிப்பா டேட் ஃபார்மேட்ல இருந்தா மட்டும் தான் வரும். அந்த ஃபார்மேட்ல இருந்தா மட்டும் தான் வரும் டேட் ஃபார்மேட். அண்ட் மர்ஜ் செல் இப்போ இதே வந்துட்டுங்க சார். இப்போ ரெண்டு ரோஸ் இருக்கு, ரெண்டு செல் இருக்கு, நம்ம மர்ஜ் பண்றோம், அது ஓகேங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு பி காலம்ல எல்லா நேம்ஸும் இருக்கு. இப்போ நீங்க இதுலயே வந்துட்டு ஏ காலம்ல எனக்கு ராம் இருக்கு இல்லைங்களா? இப்போ வந்து எனக்கு வந்து A2வும் B2வும் மர்ஜ் பண்ண முடியும்னா எனக்கு புரியுது சார். அந்த ரெண்டும் செலக்ட் பண்ணி நான் மர்ஜ் பண்ணிடுவேன். ஆனா எனக்கு வந்து த்ரூ அவுட் ஏ காலம் அண்ட் பி காலம் வந்து அக்ராஸ் ரோஸ் வந்து எனக்கு மர்ஜ் ஆகணும். அதாவது வந்து A2 B2 மர்ஜ் ஆகணும், A3 B3 மர்ஜ் ஆகணும், A4 B4 மர்ஜ் ஆகணும் சார். அப்படிங்கிறப்போ நான் ஒவ்வொரு செல்லா போய் மர்ஜ் பண்ற மாதிரி தான் இருக்கு. அப்படி இல்லாம கண்டிப்பா அப்படிதான் பண்ணணும். நீங்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணீங்கன்னா அது என்னவா எடுத்துக்குன்னா அது எக்ஸல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற டிஃபரெண்ட் எல்லாத்தையும் போட்டு மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு டேட்டா லாஸ் ஆயிரும். கரெக்ட் சார், கரெக்ட் சார். அதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்குங்களா? ஏன்னா இது டைம் கன்சியூமிங்கா இருக்கு இல்லீங்களா? கண்டிப்பாங்க. ஆனா அதுக்கு ஷார்ட்கட், அதுக்கு வேற ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்படி நீங்க மெர்ஜ் பண்ணிட்டு அதுலயே ஃபார்மட் பெயிண்டர் கொடுத்து ஃபார்மட் பெயிண்டர் இருக்குது இல்லீங்களா? அதை யூஸ் பண்ணீங்கன்னா பண்ணிக்கலாம். ஃபார்மட் பெயிண்டர் அதே மாதிரி எனக்கு இது மெர்ஜ் செல்ஸ் அப்போ ப்ராப்ளம் வருங்களா? அது கொஞ்சம் ஃபேஸ் பண்ண மாதிரி காட்டுங்க. புரியல என்னங்க? எது மெர்ஜ் ஃபார்மட் பெயிண்டர் அப்படிங்கிறது என்னன்னா, ஆல்ரெடி இருக்கிற ஃபார்மேட்டை வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் ஃபார்மட் பெயிண்டர்ல இப்படி போயிட்டு இது இப்படி இருக்கு, ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு டைம் தான் நீங்க செலக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இப்படி பண்ணிக்கலாம். இதே போயிட்டு ரன் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஒவ்வொன்றுக்கும் செலக்ட் பண்ணி இப்படி பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். நீங்க அன்டில் அன்லெஸ் போய் இங்க வந்து இன்னொரு தடவை கிளிக் பண்ற வரைக்கும் ஃபார்மட் பெயிண்டர் அதை ரிமெம்பர் பண்ணிட்டு அது பாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். நீங்க ஒன்னாவும் பண்ணலாம், இப்படி செலக்ட் பண்ணி பண்ணலாம், உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். அதனுடைய கான்செப்டே அந்த ஃபார்மட்டை மட்டும் தான் காப்பி பண்ணும், வேற எதுவும் பண்ணாது. அது போய் நீங்க அன்செக் பண்ணா மட்டும் தான் அது போகும். புரியுதுங்க சார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுல வந்துட்டு எனக்கு A3 B3 இப்போ மெர்ஜ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ நான் ஏபி காலம் செலக்ட் பண்ணி ஃபார்மட் பெயிண்டர் யூஸ் பண்ணி சி காலம்ல வச்சா மெர்ஜ் பண்ணாதப்போ எனக்கு வந்து அதே ஃபார்மட் வரணும் இல்லைங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ஏல வந்து எனக்கு டெக்ஸ்ட் இருக்கு, பில வந்து நான் நம்பர்ஸ் போட்டிருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் மெர்ஜ் பண்றதுக்கு முன்னாடி இப்போ எந்த ரூமே எனக்கு மெர்ஜ் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல அது ஒர்க் ஆகும். ஏ காலம் பி காலம் கம்ப்ளீட்டா நான் செலக்ட் பண்ணி சில பிளேஸ் பண்ணா எனக்கு வந்து ஒர்க் ஆகும் சார். இப்போ ஆனா இது வந்துட்டு இப்போ இன் பிட்வீன்ல வந்து எனக்கு மெர்ஜ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல A3 and B3 மெர்ஜ் ஆயிருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு ஃபார்மட் பெயிண்டர் ஒர்க் ஆகுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் A3 B3 இருக்கு, இத காப்பி பண்றோம், இத வந்து ஃபார்மட் பெயிண்டர் யூஸ் பண்றோம். இப்போ எங்க நீங்க செலக்ட் பண்ணனும்னு சொல்லுங்க. என்னோட உங்களால இது பார்க்க முடியுது. எனக்கு என்டையர் காலம் A காலம் and B காலம் கம்ப்ளீட்டா செலக்ட் பண்ணுங்க. ஓகே, எஸ்கேப் போட்டு A காலம் and B காலம் கம்ப்ளீட்டா செலக்ட் பண்ணி B காலம் வரைக்கும் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கண்டிப்பா அதே ஃபார்மட் வரும். சரிங்களா? அது மட்டும் அது ஓகே சார். காட் இட் தேங்க்ஸ். அது என்ன ஃபார்மட் இருக்கோ அதை எடுத்துக்கோ. சொல்லுங்க. ஹலோ, குட் ஈவினிங் சார். சார் எனக்கும் அதே டவுட் சார். நேம் வந்து நம்ம சீரியல் நம்பரா 1 2 3 4 அப்படியே போட்டுடுறோம்.
அதை வந்து என்ன ஆமாங்க. பண்றோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் போடும்போது அது 3 இதுவும் நம்ம வந்து அந்த நேமுக்கு மட்டும் நம்ம இது பண்ணியிருப்போம், மெர்ஜ் பண்ணியிருப்போம். அந்த இது பண்ண காப்பி பேஸ்ட் பண்ணும்போது வர மாட்டேங்குது சார். இப்போ நீங்க வந்து சிங்கிளா ஒவ்வொரு ரோக்கு போட்டிருக்கீங்கல்ல, இதை வந்து நான் மெர்ஜ் செல்ல காப்பி பண்ணணும். தட் இஸ் 3 இது டேர்முக்கும் சேர்த்து நான் நேமை மட்டும் மெர்ஜ் பண்ணியிருப்பேன். அடுத்த செல்லெல்லாம் வந்து நம்ம டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3. திருப்பி அடுத்த பையனுக்கு சுந்தர் போட்டு டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3. அதே மாதிரி கிரி போட்டு டேர்ம் 1, டேர்ம் 2, 3. ஆனால் இங்கே வந்து நம்ம லைனாக காப்பி பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம வந்து அந்த மெர்ஜ் செல்லுக்கு கொண்டு வரணும் இந்த நேம்ஸை. அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? புரியல, இன்னொரு தடவை சொல்லுங்க சார் இப்போ question வந்து கொஞ்சம் repeat. நம்ம வந்து 3 டேர்ம்ஸ் இருக்கு பசங்களுக்கு, ஓகேங்களா? இல்ல அவங்க சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு. அவங்க ஏன்னா நாங்க அந்த மார்க் லிஸ்ட் ஹேண்டில் ஆமா, பண்றோம். அது கொஞ்சம் ஆல்ரெடி நீங்க அந்த மாதிரியே ஃபார்மட் பண்ணி நீங்க ஒரு ஒரு செல் மட்டும் அந்த மாதிரி காப்பி 3 செல் காப்பி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. ஆ அந்த ஃபார்மட் அப்படியே நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணி எல்லாத்துக்கும் கொண்டு வந்துடலாம். அதை பண்ணிக்கலாம் மேம். ஆனால் அந்த நேம்ஸ் மட்டும் அந்த இதில் வரமாட்டேங்குது, அந்த ஒரு இதுக்கு வரமாட்டேன். ஏன்னா நேம்ஸ் வந்து எங்க கம்ப்யூட்டர் மிஸ் வந்து ஆக்சுவலி வி ஹேவ் 250 ஸ்டூடெண்ட்ஸ் நாக்ல ஸ்கூல் 6th 7th 8th. சொல்லுங்க. அந்த டேம் 1 இப்படி இருக்குங்களா? இப்படி ஆக்சுவலி இருக்கு. நேம்ஸ் டேம் வந்து 2 இப்படி இருக்கு. நேம் 1 2 3 லைனா நீங்க ஒவ்வொரு செல்ல காப்பி பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்னா இது வந்து இங்க மெர்ஜ் ராம் போட்டு செல்ல நான் ராம் வந்து 3 செல் மெர்ஜ் ஆயிருக்கணும், அந்த இடத்துக்கு மிடில்ல வரணும். அதான் இந்த மாதிரி வேணும்னு எதிர்பார்க்கறீங்க இல்லையா? யா எஸ் சார். கண்டிப்பா இதை பண்ண முடியுங்க. இது பண்ண முடியுங்க. நாளைக்கு இந்த செக்ஷன்ல நம்ம அதை பார்க்க போறோம் எப்படி ஓகே பண்றோம் ஓகே அப்படின்ட்டு. சார். ஓகே சார். ஓகே சார். தேங்க் யூ. தேங்க்ஸ் a lot. ஓகே சார் சார் ஒன் மோர் கொஸ்டின். ஹலோ சொல்லுங்க சார். நம்ம இப்போ ஒரு செல்லை வந்து ஹைட் பண்றோம் இல்லைங்களாங்க சார்? ஆமாங்க. ஹைட் பண்ணி வச்சிடறோம், திருப்பி அதை இன்னொருத்தருக்கு ஒரு ஹையர் ஆபீஸருக்கு அனுப்புறோம். ஹைட் பண்ணது தெரியுமா இல்ல தெரியாதுங்களாங்க? கண்டிப்பா அவங்களுக்கு எக்ஸல் தெரிஞ்சு அன்ஹைட் பண்ணணும்னு நினைச்சா பண்ண முடியும். ஏன்னா இல்லைங்க சார், கொஸ்டின் கேக்குறாங்க நீங்க என்ன ஹைட் பண்ணீங்க. மத்தவங்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். மத்தவங்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு ஹையர் அத்தாரிட்டி கேக்குறாங்க நீங்க என்ன வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதை எனக்கு அன்ஹைட் பண்ணுங்க அப்படின்ட்டு. அது அவையில அன்ஹைட் பண்ணி பார்க்க முடியும். இந்த செக்ஷன்ல அவை இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவையில அன்ஹைட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்க ஹைட் பண்ணி அனுப்புறீங்க சரிங்களா? சோ அவைய இங்க போயிட்டு டி பார்த்தாவே தெரியும் இ ஹைடா இருக்குது. டிஎஃப் பண்ணிட்டு அன்ஹைட் பண்ணாங்கன்னா அவையில பண்ணிக்க முடியும். அது நீங்க அன்ஹைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவசியம் கிடையாது. பட் ஆனா அதை நாம பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ண முடியும். யாரும் பார்க்காம இருக்கு. யாருனாலே அன்ஹைட் பண்ண முடியாது, எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஆனா ஹைட் பண்ணிருக்கு தெரியும் சார். பாஸ்வேர்ட் கொடுத்தாலுமே தெரியும். பாஸ்வேர்ட் கொடுத்து பாவி பண்ண முடியும், அவ்வளவுதான். ஹைட் பண்ணிக்க கண்டிப்பா தெரியும். சார் ஒரு ஷீட்டை பார்த்த உடனேயே ஹலோ சொல்லுங்க சார், ஒரு ஷீட்டை பார்த்த உடனே அதுல ஏதாவது ஹைடிங் இருக்காங்கிறத பார்க்க முடியுமா? கண்டிப்பா பார்க்க முடியுங்க. இப்படி போயிட்டு இப்படி நான் பாருங்க அன்ஹைட் பண்ணீங்கன்னா இவ்வளவு விஷயங்கள் ஹைட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகே 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 சார். அன்ஹைட் சீட் ஒரு லிஸ்ட் வரும், எல்லாமே வரல பாத்தீங்களா? நிறைய டேப் இருக்கு, இங்க 4 மட்டும் தான் வந்திருக்கு அப்படின்னா இந்த ஒரு 4 மட்டும் தான் நான் ஹைட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகே ஓகே சார். தேங்க் யூ சார். ஹலோ சார். சார் அந்த ஹைட் பண்ண சார் எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்க சார். அந்த ஹைட் பண்ண பேஜ் பிரிண்ட் அவுட் போட்டோம்னா ஹைட் பண்ண மறைஞ்சே இருக்குமா சார்? ஹைட் இல்ல ஹைட் பண்ணது நீங்க வந்து பிரிண்ட் அவுட் பண்ண முடியாது, அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓ, அந்த ஹைட் பண்ணது மறைஞ்சே தான் இருக்கும். ஏன்னா நீங்க ஒவ்வொரு சீட்டா தான் நீங்க பிரிண்ட் அவுட் கொடுப்பீங்க. எந்த ஷீட்ல இருந்து பிரிண்ட் அவுட் கொடுக்குறீங்களோ அது மட்டும் தான் பிரிண்ட் அவுட் ஆகும். இல்ல சார், டி காலம் மட்டும் நான் ஹைட் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் போடும்போது டி காலம் வராதுல சார்? வராதுங்க. ஓகே சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ. ஹலோ ஹலோ சார். சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க கேக்குது சார். இந்த டீச்சர்ஸ்க்கு பேபிள் ப்ரிப்பேர் பண்றோம். பேயபிள்ஸ் ஓகே. பேபிள்ஸ் ப்ரிப்பேர் பண்றோம். அதுல ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் பாத்தீங்கன்னா மத்த காலத்தை விட டாபிக் வந்து பெருசா இருக்கு. நேம் ஆஃப் த டீச்சர், டெசிக்னேஷன், பிஎஃப் நம்பர், அக்கௌண்ட் நம்பர், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் காலத்துல மட்டும் ஹெட்டிங் பெருசா இருக்கும். மற்றதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பேசிக் பே, ஹெச்ஆர்ஏ, சிசிஏன்னு ஷார்ட்டா இருக்கு. இப்ப அந்த ஃபர்ஸ்ட் காலத்துல வர அந்த ஹெட்டிங்க வந்து எப்படி சார் மேரேஜ் பண்ணி கரெக்டா அந்த செல்லுக்குள்ள வைக்கிறது? இது மட்டும் மத்த காலத்துக்கு போயிடுது. ராப் டெக்ஸ்ட் கேக்குறாங்க. இல்ல இப்ப இங்க இருக்கு உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ராப் டெக்ஸ்ட் கேக்குறாங்க பாலு சார். ஓகே பாருங்க, ராப் டெக்ஸ்ட் இருக்கு. இது யூஸ் பண்ணீங்கன்னா
இது யூஸ் பண்ணிட்டு லெஃப்ட் அலைன்மென்ட் பண்ணீங்கன்னா இப்ப பாருங்க சுந்தரங்கர் நேம் வந்து கீழே அந்த காலம்குள்ளே வந்துருச்சு பாருங்க. wrap text அப்படிங்கிற ஆப்ஷன் அந்த ஒரு காலம்ல மட்டும் இருக்கும், அடுத்து இதுக்கு போவாது. ஓ அந்த காலத்துல அந்த பர்టిక్యులர் செல்ல மட்டும் எடுத்துக்கணுமா சார்? ஆமா, பர்టిక్యులர் செல்ல மட்டும் தான் இருக்கு. ஓ wrap text. ஓகே சார், थैंक यू சார். இத நீங்க ஒரு செல்லுக்கு பண்ணிட்டு ஃபார்மட் பெயிண்டர் யூஸ் பண்ணி எல்லாத்துக்கும் நீங்க செலக்ட் பண்ணி பண்ணிக்கலாம் wrap text, அவ்வளவுதான். ஓ சரிங்க சார். அதே மாதிரி இந்த பேபிள்ல வந்து ஆட் பண்றது, டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது, இன்க்ரிமெண்ட் டேட் வரும்போது அது சேஞ்ச் ஆகுறதுக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல சார். நாளைக்கு கண்டிப்பா நம்ம அதை பாக்குறேங்க. நாளைக்கு செக்ஷன்ல ஃபார்முலாஸ்க்கே தனியா ஒரு செக்ஷன் இருக்குங்க, நாளைக்கு கண்டிப்பா பார்ப்போம். ஓகே சார், தேங்க் யூ வெரி மச். எஸ்கியூஸ் மீ சார், நீங்க இந்த டேர்ம் 1 2 3 இந்த மாதிரி போட்டிருக்கீங்களே வேர்ட், இது வந்து இதுல வரணும் சார், வேர்ட் கீழ இந்த 1 by 1 டவுனா. அதான் நான் சொன்னேன்லங்க, டிரான்ஸ்போஸ் காப்பி பண்ணிட்டு கண்ட்ரோல் சி அமுக்கி கண்ட்ரோல் ஆல்ட் வி அமுக்கினீங்கன்னா ஸ்பேஸ் வரும். வேல்யூ செலக்ட் பண்ணிட்டு டிரான்ஸ்போஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா இது மாறிக்கும். அது மாதிரி அப்போ வந்து இந்த பேர் வந்து எனக்கு இந்த 3 இதுலயும் இது பண்ணி வரணும் சார். ஓன்லி இதே வரணும்ங்கறீங்களா? இந்த இதுல வச்சுட்டு கண்ட்ரோல் டி அமுக்கினீங்கன்னா அது மேல இருக்கிற ரோஸ் வந்து என்ன நேம் இருக்கு அதை எடுத்து கண்ட்ரோல் டி. இப்போ நம்ம இந்த ஒரு ஃபார்மேட்ல ஒரு 10 பேர் போட்டுட்டு நீங்க கீழ ஒரு 10 பேர் போட்டுருக்கீங்களே, அத போட்டா லைனா வர அப்ப அதுல பாருங்க ராம் ராம் ராம்னே தான் வரும் சார். ஆமா, அது மேல இருக்கிற ரோ மட்டும் தான் எடுத்துக்கும், மேல ரோல் இருக்கிறது மட்டும். இது நீங்க மெர்ஜ் பண்ணிடணும், இது 3ஐயும் மெர்ஜ் பண்ணிட்டு கீழ நீங்க காப்பி பண்ணி வைக்கிற நேமை வந்து பேஸ்ட் பண்ணும்போது ஐ ஷுட் கெட் அந்த ஒவ்வொரு காலம்க்கு ஒவ்வொரு அந்த 3 காலம்க்கு ஒரு பேர் வரணும், திருப்பி அடுத்த 3 டேர்முக்கு ஒருத்தர் பேர் வரணும், அப்படி வரணும் சார். இல்ல அது நீங்க பண்ணிக்கணும், அப்படி அத பண்ண முடியாது. அவங்க ஆட்டோ மெர்ஜ் ஆகுமான்னு கேக்குறாங்க. அப்படி இல்லைங்க, அது இல்லைங்க, அத மேனுவலா தான் பண்ணணும். பட் அதுக்கு பதிலா நீங்க இந்த ஃபார்மட் பெயிண்டர் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே சார், ட்ரை பண்றேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கு இண்டிவிஜுவலா நீங்க சொல்லணும் ஃபார்மட் பெயிண்டர் எந்த 3 செல்ஸ் நீங்க மெர்ஜ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, பட் நீங்க ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை வச்சு நீங்க அப்புறமா எல்லா ஷீட்டுக்கும் அதை அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்ணிக்க வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிக்கலாம். ஓகே மேம், ஓகே ஓகே, थैंक यू. ஹலோ சார். சொல்லுங்க சார். இப்போ இந்த மர்ஜ் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் 4 இது டைப் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அதை 4ம் மர்ஜ் பண்றப்ப டாப் காலம் ஒன்லி அவைலபிள், ஐ மீன் டாப் காலம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும், மீதி எல்லாம் டெலீட் ஆயிடும் அப்படின்னு வரும்ல சார்? கண்டிப்பாங்க. மர்ஜ் பண்ணும்போது நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. என்ன அப்படின்னா இப்போ ரெண்டு சப்போஸ் இங்க பாலா இங்க வந்து மோகன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. நீங்க மர்ஜ் பண்ணும்போது இந்த 2ஐயும் மர்ஜ் பண்ணீங்க அப்படின்னா செப்பரேட்டா பிரச்சனை இருக்காது. இந்த 2ஐயும் செலக்ட் பண்ணி மர்ஜ் பண்ணீங்கனாலும் பிரச்சனை இருக்காது, சரிங்களா? பட் அன்டு பண்ணிட்டு இது 4ஐயும் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வரும். சோ இந்த பாலாங்கற நேம் ஓகே கொடுத்தீங்கன்னா பாலா மட்டும் தான் இருக்கு, மத்தெல்லாம் டெலீட் ஆயிரும். சோ அதனால அப்படி மர்ஜ் பண்ண கூடாது. தட்ஸ் நாட் தி வே. ஆமா, அவாய்ட் பண்ண முடியாது. அந்த எக்ஸல்ல வந்து அந்த ஃபார்மட்ல திங்க் பண்ணவே இல்லை. ஓகே ஓகே சார். இன்னொன்னு வந்து இப்ப ஒரு செல் செலக்ட் பண்ணிட்டு எடிட்டிங் மோடுக்கு போகணும்னா என்ன கீ சொன்னீங்க சார்? ஷார்ட்கட் கீ F2. ஆனா இதுல F2 போட்டா போக மாட்டேங்குது சார். உங்க ஃபங்க்ஷன் இருக்குங்களா கீழ கண்ட்ரோல் பக்கத்துல ஃபங்க்ஷன் Fn அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்கா? ஆமா. அப்போ ஃபங்க்ஷன் அமுக்கி F2 அமுக்குங்க. ஓகே சார். ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி F2 அமுக்குங்க. ஓகே, வருது சார். சோ ஒவ்வொரு லேப்டாப்புக்கு டிஃபரண்ட். லேட்டஸ்டா அந்த லேப்டாப்ல ஃபங்க்ஷன் கீஸ் வந்து பிரையாரிட்டியா கொடுத்துட்டாங்க. பழைய வெர்ஷன்ல F2 மட்டும் பிரஸ் பண்ணா போகும். ஓகே ஓகே சார், थैंक यू சார். ஓகே பாலு சார், நம்ம செஷனை க்ளோஸ் பண்ணிக்குவோம். டவுட்ஸ் இருந்ததுன்னா எல்லாமே வாட்ஸ்அப் பண்ணுங்க, அதை கலெக்ட் பண்ணி நாளைக்கு சார் செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால அவர் ப்ரெசென்ட் பண்ணுவாரு. அவரு ஒரு 2.5 மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு அவர் உட்கார்ந்து. ஸோ லெட்ஸ் கிவ் ஹிம் சம் ரெஸ்ட். நாளைக்கு உங்க புது கொஸ்டின்ஸோட வாங்க. இன்னைக்கு பண்ணினதோட ரீகேப் வந்து பண்ணிட்டு வாங்க, அவரும் நாளைக்கு பண்ணுவாரு. அண்ட் நான் வந்து இன்னைக்கு நைட்டே உங்களுக்கு இந்த வீடியோ போட்டுறேன். ஒர்க் பண்றவங்களுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் செக் பண்ணிட்டு வாங்க. ஓகே மேம். மேம் குட் ஈவினிங் மேம். வாட்ஸ்அப் குரூப்ல அட்மின் மட்டும் செட்டிங் இருக்குல்ல மேம்? இப்போ டவுட் செட்டிங் நான் எனேபிள் பண்ணிடுறேன் இன்னைக்கு நைட். எல்லாரும் சேட் பண்ணலாம். பட் அதர் தென் நம்ம இந்த ட்ரெய்னிங் வேற எதுவும் தயவு செஞ்சு போஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கே நான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே ஓகே மேம், ஐ அண்டர்ஸ்டுட். பட்
today class I have number of doubts, so that நான் இன்னைக்கு எல்லாத்தையும் நைட்டே அப்லோட் பண்ணிடுவேன். நீங்க செஷன்ல பாருங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஹலோ மேம், குட் ஈவினிங் மேம். thank you ma'am, thank you very much. அதே மாதிரி எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து இன்னைக்கு பண்ண கிளாஸஸ் எப்படி இருந்துச்சு, அதாவது வந்து ஒரு ஃபீட்பேக் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்ல போடலாம், அல்லது சாந்தி மேம்கிட்ட சொல்லுங்க. ரொம்ப ஃபாஸ்டா இருந்ததுன்னா நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம். ஆமா, கொஞ்சம் ஏதாவது புரியல அப்படினாலும் ஹலோ மேம். ஹலோ 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 சார், ஸ்பீட் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க சார். ஸ்பீட் நாளைக்கு கம்மி பண்ணிடலாம். அது நீங்க டக்கு டக்குன்னு சொல்லிடுறீங்க சார், நாங்க ஃபாலோ பண்ண முடியல. உங்களுக்கு அவரு ரொம்ப ஸ்பீடு, அவர் வந்து ஒரு கதாப்தி மாதிரி பயங்கர ஸ்பீடு. நான் வந்து அதுதாங்க மேடம், அது எங்க லெவல் கொஞ்சம் ஃபாஸ்டா தெரியுது மேடம். இல்ல நான் ஸ்லோ பண்ணுன்னு சொல்லியே அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு. கேட்டீங்களா? கண்டிப்பா அதுதாங்க மேடம், வேற எல்லாம் கிளியரா நல்லா புரியுதுங்க மேடம். ஹலோ மேம். அதனால தாங்க நான் வீடியோ பண்ணிட்டோம், நீங்க இன்னொரு டைம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் சார். ஹலோ சொல்லுங்க. ஹலோ மேம். சொல்லுங்க மேம், சொல்லுங்க மேம். இன்னைக்கு மார்னிங் ஜியோஜிப்ரா செஷனோட காப்பி எங்களுக்கு வருமா மேம்? எல்லாமே அப்லோட் பண்ணிடுறேன் இன்னைக்கு, நான் நைட் யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே ஓகே மேம், தேங்க் யூ so much சார். கிளாஸ் ரொம்ப டீடைலா நல்லா இருந்தது. ஒன்லி திங் இஸ் நாங்கெல்லாம் எக்ஸலுக்கு ரொம்ப புதுசு, ஸோ எங்களுக்கு அந்த கண்டென்ட் எல்லாம் ஃபுல்லா மெமரியில போட்டுக்க முடியலைங்க. மற்றபடி அதனால என்ன பண்ணிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, ஓகே நான் இந்த ஃபைல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்க போறேன் நாளைக்கு செக்ஷன் முடிஞ்ச உடனே. ஓகே. சோ இங்க ஒவ்வொன்றிலயும் வந்து நம்ம வந்து என்ன டாபிக்ஸ் என்ன டிஸ்கஸ் பண்ணா, பிளஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்கட் கீஸ் என்ன யூஸ் பண்ணா, ஷார்ட்கட் கீஸ்லாம் மெமரியில கண்டிப்பா வச்சுக்க முடியாது. அதனால until நீங்க ரெகுலரா பிராக்டீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஷார்ட்கட் கீ என்னென்ன யூஸ் பண்ணலாம், பிளஸ் டாபிக்ஸ் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கவர் பண்றோம். சோ இந்த ஃபைலை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன், நீங்க பிராக்டீஸ் பண்ணி பாத்துக்கலாம். என்ன ப்ராப்ளம்? தேங்க் யூ சார், தேங்க் யூ so much. சார் one more doubt please. சார் அந்த கர்சர் வந்து நீங்க சொல்லிட்டு வரப்போ கர்சர் வந்து மூவ் பண்ணி காமிக்கிறீங்க பாத்தீங்களா, அது வந்து கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியலங்க சார், ஃபாலோ பண்ண முடியல கர்சரை. எதனா அதுக்கு கலர் மாத்தி வேற எதனா கொஞ்சம் பண்ற மாதிரி பண்ண முடியுமாங்க சார்? இந்த மாதிரி செலக்ட் ஆவறதுன்னா இப்போ நீங்க கர்சர் மூவ் பண்றீங்க, சரி மூவ் பண்றப்போ அத ஃபாலோ பண்ண முடியல. கர்சரை மட்டும் கலர் மாத்த முடியுமா சார்? இந்த மவுஸ் கர்சர் சொல்றீங்களா? சரி, ஏதாவது வேற ஏதாவது மாத்திக்கலாம். பிளஸ் சிம்பல் இருக்கனால தெளிச்சு வேற மாத்திக்கலாம் விடுங்க. ஏன்னா அது ஒயிட்ல இருக்க போய் நீங்க எங்க நீங்க மூவ் பண்றீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஓகே ஓகே, காட் இட். சார் one more request சார். சொல்லுங்க. ஹலோ சார், ஒன்றும் இல்லை சார், இந்த MS 360 இது பர்சனல் ரெக்வஸ்ட். MS 360 எப்படி அப்டேட் பண்றது சிஸ்டம்ல, அது ஒரே ஒரு இஃப் யூ வாட்ஸ்அப்ல கூட அது எப்படி ஸ்டெப் போடுங்க சார், நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க, எல்லாம் நார்மலா எப்படி இன்ஸ்டால் பண்றோமோ அதே மாதிரி தாங்க. பிகாஸ் அது நிறைய இதுல புதுசா நிறைய இருக்கு சார் 360ல, அதனால தான். ஆமாமா, அதுக்கு வந்து நீங்க என்ன சொல்றது, ஆபீஸ் 365 இருக்கணும், வேற எக்ஸல் மட்டும் 365 உங்களால இன்ஸ்டால் பண்ண முடியாது. சார் அதுதான் MS Office 360 எப்படி இந்த ஸ்டெப்ஸ் நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல போட்டீங்கன்னா நான் அப்படி ஸ்டெப்ஸ் சரிங்க, கண்டிப்பா பண்ணி தரேங்க. Thank you. சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் இல்லைங்களா, அதுவும் தெரியும். ஹலோ, Thank you sir. கண்டிப்பாங்க, ஓகேங்க, தேங்க்ஸ். ஓகே, thank you everyone, it's a wonderful section, thanks for your feedback. Thank you Balu sir, thank you participants. Thank you sir. Thank you sir. Thank you sir. Thank you. We'll see you on tomorrow. நீங்க வாட்ஸ்அப்ல you keep in touch on WhatsApp chat, okay? Thank you all. Good night. Good night. Thank you. Thank you.